அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ரிபாலமா தீராபாலமா ஓராபாலமா தீராபா ஷபா ரபாலமா தீராபாலமா. ஆமென் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. கிருபை நிறைந்த ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஆமென் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. தேவன் புதிய புதிய ஆத்மாவை கொண்டு வர அற்புத அடையாளங்களை செய்ய வேதனையோடு கண்ணீரோடு துக்கத்தோடு வியாதியோடு பிரச்சனையோடு தேவையோடு எதிர்பார்ப்போடு வருகிற எல்லா ஜனங்களை தேவன் ஆசீர்வதித்து அவருடைய குறைகள் எல்லாம் தேவன் நிறைவாக்க அற்புதங்களை அடையாளங்களை செய்து தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாம் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அன்பின் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஹல்லேலூயா. ரிபாலமா தீராபாலமா ஓராபாலமா தீராபா சந்தரியால ரபா தீராபாலமா. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. கர்த்தரை நோக்கி ஆண்டவரே, நல்ல புதிய புதிய ஆத்மாக்களை கொண்டு வாங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. கண்ணீர்கள் துடைக்கப்பட, கட்டுகள் உடைக்கப்பட, நுகங்கள் முறிக்க ஆண்டவரே, தடைகளெல்லாம் தேவன் மாற்றி நீக்கி உம்முடைய ஜனங்களை கொண்டு வாங்க ஆண்டவரே என்று சொல்லி தேவனை ஸ்தோத்திரித்து வந்த ஒருத்தரும் வந்தவனமாக செல்லாதபடி ஆசீர்வாதத்தோடு விடுதலையோடு தேவ சமாதானத்தோடு வந்தது நல்லதென்று கடந்து செல்ல தேவன் உதவி செய்யும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தேவரீர் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சேனைகளின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தரை நோக்கி ஆண்டவரே, இந்த நாள் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் நம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் நாமம் அன்று கர்த்தாவே தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களோட பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடும் போது நான் தேசத்தின் மேலே சேமத்தை வர்ஷிக்க பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், எங்களோட குறைகள் எல்லாம் மன்னிங்க, குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க, பாவங்கள் எல்லாம் மன்னிங்க, அன்று எங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி இந்த 24வது நாள் அன்று முழங்கால் ஜெபத்துக்கு நாங்களும் தடையா இடர்லா காணப்படாதபடி குறைகள் எல்லாம் மன்னியும், குற்றங்கள் எல்லாம் மன்னியும், பாவங்கள் எல்லாம் மன்னியும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கர்த்தர் இரு மனதை எடுத்துவிட ஒரு மன ஆவிய தேவன் தர, கிறிஸ்துவின் மனதையும் சிந்தையும் தேவன் நமக்கு கட்டளையிடும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தொடர்ந்து பாடலும் ஜபங்கள் ஆசீர்வதிங்க அன்று, தொடர்ந்து நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. பரிசுத்த தெய்வமே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவரே, இந்த மாலையில் நம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே பொறுப்பெடுத்து வழிநடத்தும் என்று சொல்லி தேவனுக்கு கீழ்ப்படிங்க, சாத்தான் எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடுவான் என்ற வார்த்தையின்படி ஒரு வழியாக வருகிற சத்துரு 7 வழியாக ஓட அவருடைய வல்லமைகள் எல்லாம் தேவ செயல் இழக்க பண்ணும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே. கிருபை நிறைந்த ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும், நீங்கள் உயர்த்தப்பட, நாங்கள் தாழ்த்தப்பட என்று சொல்லி ஆண்டவரே, இந்த 24வது நாள் முழங்கால் ஜெபத்தை தேவ நீர் பொறுப்பெடுத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி பரலோகத்தின் தேவனை நோக்கி நாம் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா?
ஹalleluya ஹalleluya ஹalleluya. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த நாளில் கூட அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்கிற எல்லா பாஷைக்காரர்களையும் ஜாதிக்காரர்களையும் கோத்திரத்தாரையும் தேவன் தொட்டு சந்தித்து ரட்சிக்கும்படியாக அஸ்ஸாமில் காணப்படுகிற ஒருத்தரும் கெட்டு போகாதபடிக்கு சங்கீதம் 2:8 நீ கேட்டால் ஜாதிகளை பாஷைக்காரில் தருவேன் என்று சொன்ன தேவ அஸ்ஸாமில் இருக்கிற எல்லா பாஷைக்காரில் ஜாதிக்காரில் கோத்திரத்தார் ஆண்டு ரட்சியும் அவருடைய கண்களை திறந்தரலோ ஒன்றான மெய்தேவனாக இருக்கிறோம் அறிய உதவி செய்யும் என்று நம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா. ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, நன்றி அப்பா, நன்றி. ஆமென் ஹalleluya. ரிபாலம தீராபாலமா ஓ ராபாலம ஷபா ராபாலம தீராபாலம தீரபுதி அந்து. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவரே அஸ்ஸாம் மாநிலத்தில் காணப்படுகிற கஞ்சாவில் ட்ரக்ஸில் அன்று போதையில் அன்றைக்கு தாவே குடியிலுமா வேசித்தனத்திலுமா விபச்சாரத்திலுமா பாவத்திலுமா சாபத்திலுமா அசுத்தத்திலுமா இருக்கிற எல்லா அன்றைக்கு தான் ஜனங்களை ரத்தத்தினால கழுவுங்க ஆண்டவரை. குமாரன் விடுதலை ஆக்கி நம்மையான விடுதலை என்று சொன்ன நீங்கள் உதவி செய்யும் என்று கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா, நன்றி ஆண்டவரே, சர்வ வல்லவரே, நன்றியோடு 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 நன்றியோடு. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அது மட்டுமல்ல, அஸ்ஸாமில் இருக்கிற அன்று பலவான இயேசு நாமத்தில் கட்டுகிறோம். அங்கே இருக்கிற ஜாதி வெறி, மதவெறி, ரத்தவெறி, கொலவெறியின் ஆவிகள், பாகால் தாகோனுடைய வல்லமைகள், இரத்த வெறியின் ஆவிகள், அன்று எல்லா விதமான அசுத்தானோட வல்லமைகளை மத்தேயு 16:18 பூமியில் எது கட்டுறீங்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட வேண்ட வார்த்தையின்படி இயேசு நாமத்தில் நாங்கள் பிசாசை கட்டுகிறோம். அஸ்ஸாமில் இருக்கிற எல்லா மக்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வாங்கன்னு ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா. ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை சமானு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. ரிபாலம தீராபாலமா ஓ ராபாலம தீரப ஷபா ராபாலமா. ஆமென் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. தொடர்ந்து தேவனை நோக்கி ஆண்டவரே மணிப்பூருக்காக ஜெபிக்கிறோம். மணிப்பூரில் இருக்கிற அன்றைக்கு தான் எல்லா பாஷைக்காரர்களும் ஜாதிக்காரர்களும் கோத்திரத்தாரையும் தேவன் தொடம்படியாக, இந்த மேட்டி இனத்தை தேவன் தொடம்படியாக, நாகா இனத்தை தேவன் தொடம்படியாக, குக்கி இனத்தை தேவன் தொடம்படியாக, இந்த எல்லாம் அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களும் ரத்தத்தால் கழுவப்படும்படியாக, அவருடைய கண்கள் திறக்கப்படும்படியாக, கர்த்தர் தேவன் என்று அறியும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா. ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, சேனைகளின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மணிப்பூரில் காணப்படுகிற ஆண்டவரே காணப்படுகிற கஞ்சா, ட்ரக்ஸ், போதை, அன்று வேசித்தனம், விபச்சாரம், எல்லா சாபக்கேடான காரியங்களுக்கு தேவன் நீக்கி ஆண்டவரே இந்த நாளில் அபிஷேக நுகங்களை முறிக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி எல்லா தடைகளை உடைத்து நீக்கி ஜனங்களை ஆண்டவரே நீங்கள் தொட்டு ரட்சிப்புகளை கொண்டு வாங்கன்னு கர்த்தரை நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அன்பின் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. சேனைகளின் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆமென் ஆண்டவரே. ஹalleluya. ரிபாலம தீராபாலமா ஓ ராபாலம தீராபா ஷபா ராபாலம தீராபாலமா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஐயா. அது மட்டுமல்ல, கர்த்தரை ஸ்தோத்திரித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரே இந்த நாளில் கொடுக்கிறதாவே மணிப்பூரில் காணப்படுகிற ஆண்டு ரத்த வெறியின் ஆவிகள், ஜாதி வெறியின் ஆவிகள், அன்றைய கலவரத்தின் ஆவிகள், அன்றைய கர்த்தாவே மதவாதிகளை தேவன் தொடம்படியா அங்கே இருக்கிற கர்த்தாவே தேவரீர் ஆண்டவரே ரத்தத்தை சிந்துகிற அன்றைய கர்த்தா ஜாதி வெறி மதவெறி பிடிச்சவங்களை தொடுங்க. பாகால் தாகனுடைய வழிபாடுகளில் அசுத்தாவின் பிடியில் அந்தகார சக்தியில் இருக்கிற எல்லா ஜனங்களை தேவன் தொட்டு சந்தித்து ரட்சித்து ஜீவனுக்கு பங்காளிகளாக தேவன் மாற்றும்படியாக
ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யும் என்று சொல்லி, அது மட்டுமல்ல மணிப்பூரில் அன்றை இடிந்து தகர்க்கப்பட்டதான 550க்கு மேற்பட்ட ஆலயங்கள் கட்டப்படும்படியாக ஆண்டவரே மீண்டுமா வீடு வாசலை இழந்த அன்று லட்சக்கணக்கான மக்களுடைய வீடு வாசல்கள் மீண்டும் கட்டப்படும்படியாக ஆண்டவரே கணவனை மனைவியை தாய் தகப்பன பிள்ளைகளை இழந்த எல்லா மக்களுக்கு நீர் ஆறுதலாக இருந்து வழிநடத்துங்க. மணிப்பூரில் அமைதியை தேவன் கட்டளையிடுங்க என்று நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை சமானே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ரிபாலம தீராபாலம ஷபரபாலம தீராபாலம கரபாதீராபாலம ஓ ரபா சந்தரியால ரபா தீராபாலம. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அது மட்டுமல்ல, மேகாலயா மாநிலத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபி இப்போ மேகாலயாவில் இருக்கிற எல்லா பாஷைக்காலில் ஜாதிக்காலில் கோத்திரத்தார தேவனத்தோட மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன், அவள் மேல் தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றி ரட்சிப்புகளை கொண்டு வரும்படியா நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. மேகாலயாவில் இருக்கிற எல்லா பாஷைக்காலில் ஜாதிக்காலில் கோத்திரத்தார ஆண்டவரே நீங்கள் தொடங்க சந்தைங்க ரட்சிப்புகளை கொண்டு வாங்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அங்கே இருக்கிற கர்த்தாவே நீ கிரியை செய்வீராக நாங்கள் செபிக்கிறையா. அது மட்டுமல்ல, அங்கே இருக்கிற கர்த்தாவே குடியிலுமா கஞ்சால ட்ரக்ஸில் அன்று வேசித்தனத்தில் விபச்சாரத்தில் அன்று அசுத்து ஆத்திலுமா பாவத்திலுமா ஜெபிக்கிற இருளில் இருக்கிற மக்களை, கட்டுண்ட மக்களை, சாபத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களை அன்றே நீங்கள் தொட்டு சொந்தித்து ரட்சித்து ஜீவனுக்கு பங்காளியாக மாற்றும் என்று சொல்லி அபிஷேக நுகங்களை முறிக்கும் என்று சொன்ன தேவன், எல்லா கட்டுகளை உடைத்து ஜனங்களை ரட்சிப்புகளை கொண்டு வர நாம் கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. மேகாலயாக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மேகாலயாவில் அன்றைய கர்த்தாவே நீங்கள் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, மேகாலயாவில் ஆண்டவருடைய நாம மகிமைப்பட அங்கே இருக்கிற கர்த்தாவே பாகாலுடைய வழிபாடுகளிலிருந்து தாகோனுடைய வழிபாடுகளிலிருந்து ஜனங்களை ரட்சியுங்க. அன்று பில்லி சுனியத்திலிருந்து மாந்திரிகத்திலிருந்து அன்று ஜாதி வெறி மதவெறி ரத்தவெறி கொலவெறி நாவிலிருந்து அன்றைய கர்த்தாவே நீங்கள் ரட்சிங்க. ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகம் மிகுந்த சந்தோஷம் என்று சொன்னீரே. மேகாலயாவில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட கர்த்தர் தேவன் என்று அறிய அவருடைய கண்களை தேவன் திறக்கும்படியா நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, சர்வ வல்லவரே. நன்றியோடு 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 அன்பின் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அது மட்டுமல்ல, தேவனை நோக்கி ஆண்டவரே இந்த நாளில் கூட கர்த்தாவே மிசோராமுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மிசோராமில் இருக்கிற எல்லா பாஷைக்காலில் ஜாதிக்காலில் கோத்திரத்தார தேவன் தொட்டு சந்தித்து ரட்சிக்கும்படியாக அன்றே மகிமையின் சுவிசேஷத்தை அறியாதபடி அவருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற எல்லா குருட்டுத்தனத்தின் ஆவியை நீக்கும்படியாக குமாரன் விடுதலை ஆக்கி நம்ம மெய்யான விடுதலை என்று சொன்ன தேவ மிசோராமில் இருக்கிற எல்லா மக்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும்படியாக நாம் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை சமானே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. மிசோராமில் காணப்படுகிற அன்று கஞ்சாவிலும் ட்ரக்ஸிலும் அன்று போதையிலும் அன்று வேசித்தனம் விபச்சாரம் பாவத்தில் சாபத்தில் அசுத்தத்தில் இருக்கிற மக்களை இயேசு ரத்தம் சகல பாவங்களை கழுவும் என்ற வார்த்தையின்படி மிசோராமில் இருக்கிற மக்களை இயேசு ரத்தத்தால் கழுவும்படியாக நாம் ஸ்தோத்திரித்து கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி தேவா. சேனைகளின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அது மட்டுமல்ல, கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைப்பட நீங்கள் உதவி செய்யும் என்று சொல்லி பரலோகத்தின் தேவனை நோக்கி இந்த ராத்திரியில் மிசோராமில் ஆண்டவரே கர்த்தாவே தேவரே காணப்படுகிற பலவான இயேசு நாமத்திலே நாங்கள் கட்டுகிறோம் என்று சொல்லி
இயேசுவே அங்கே இருக்கிற கர்த்தாவே பாகாலுடைய வழிபாடுலேருந்து தாகோனுடைய வழிபாடுலேருந்து அன்றைய கர்த்தாவே ஜாதி வெறி மதவெறி அன்று மந்திரீக வல்லமைகள் அந்த மூட நம்பிக்கைகள் இரத்த வெறி கொலவெறியின் ஆவிகள் இயேசு நாமத்தில் அன்று இரத்தத்தோடு மாம்சத்தோடு போராட்டம் அல்ல, அதிகாரங்களோட துரைத்தனங்களோட வல்லமைகளோட வானமண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவின் செயல் என்று சொன்ன வார்த்தையின்படி சத்துரு வெக்கப்பட தேவன் மகிமைப்பட நாம் கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல ஆண்டவரை நோக்கி நாகாலாண்டில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிப்போம். நாகாலாண்டில் இருக்கிற எல்லா பாஷைக்காலையும் ஜாதிக்காலையும் கோத்திரத்தாரையும் ஆண்டவர் தொட்டு சந்தித்து ரட்சிக்கும்படியாக ஆண்டவரே கர்த்தா ஒருத்தரும் கெட்டு போவது தேவ சித்தம் அல்ல என்று சொன்ன தேவ எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட நீர் உதவி செய்யும் என்று நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி நாம் தேவனை ஸ்தோத்திரித்து நாகாலாண்டுக்காக ஜெபிப்போமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாகாலாண்டில் காணப்படுகிற கர்த்தாவே எல்லா பாஷைக்காலும் ஜாதிக்காலும் கோத்திரத்தாரும் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட தேவரீர் உதவி செய்யுங்கய்யா. அது மட்டுமல்ல கர்த்தரை ஸ்தோத்திரித்து நாகாலாண்டில் காணப்படுகிற கஞ்சாவில் ட்ரக்ஸ் போதையில் அன்று கர்த்தா வேஷத்தன விபச்சாரத்தில் குடியில் பாவத்தில் சாபத்தில் பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிற எல்லா ஜனங்களை கர்த்தாவே லூக்கா 4:18 ஆண்டு சொன்னார், கட்டுண்டவளை நான் விடுவிக்க வந்தேன் என்று. அன்றே அவங்க ஒருத்தரும் கெட்டு போகாதபடி நாகாலாண்டில் இருக்கிற மக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட உதவி செய்யும் என்று ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி தேவா, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல நாகாலாண்டில் காணப்படுகிற பலவான ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியா மத்தேயு 12:28-29 சொல்லுது, நீங்கள் பலவானை கட்டினால் அன்று பட்டணத்தை சொந்தமாக்க முடியாதென்று. ஆகியால் ஆண்டவரே இந்த நாளில் நாகாலாண்டில் காணப்படுகிற பலவான இயேசு நாமத்தில் கட்டுகிறோம் ஆண்டவரே. அங்கே இருக்கிற கர்த்தாவே தேவரீர் அசுத்தாவுடைய எல்லா வல்லமைகளை இயேசு நாமத்தில் கட்டி அங்கே இருக்கிற ஜாதி, அது மட்டுமல்ல அங்கே இருக்கிற பாகாலுடைய வல்லமைகள், தாகோனுடைய வல்லமைகளை, அங்கே இருக்கிற மாந்திரிக வல்லமைகளை, அங்கே இருக்கிற கர்த்தா ரத்தவெறி கொலவெறியின் ஆவிகளை, எல்லா அசுத்தாவுடைய கிரியைகளை இயேசு நாமத்தில் கட்டுகிறோம் என்று கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அது மட்டுமல்ல திருப்பூருக்காக ஜெபிப்போம். திருப்பூர் மாநிலத்தில் இருக்கிற எல்லா மக்களை தேவன் தொட்டு சந்தித்து ரட்சிக்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. யோவேல் 2:26-27-28 கடைசி நாளில் மாம்சமான யாவர் மேலே நாவியை ஊற்றுவேன் என்று அன்று திருப்பூர் மாநிலத்தில் இருக்கிற எல்லா பாஷைக்காரர்களும் ஜாதிக்காரர்களும் கோத்திரத்தாரும் ரட்சிக்க கர்த்தர் தேவன் என்று அறிய அவருடைய கண்களை தேவன் திறக்க முடியா. நாம் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே எகச்சமானே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அது மட்டுமல்ல திருப்பூர் மாநிலத்தில் காணப்படுகிற எல்லா விதமான அன்றைய கர்த்தாவே தேவரீர் பாவத்திலும் சாபத்திலும் இருளிலும் அன்றைய கர்த்தாவே கட்டப்பட்ட எல்லா மக்களை பாவ பழக்கத்திலிருந்து அன்றைய தேவரீர் கர்த்தா கஞ்சாலேருந்து ட்ரக்ஸ்லேருந்து அன்றைய கர்த்தாவே போதையிலிருந்து எல்லா சாபக்கையிலிருந்து ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நீங்க கொண்டு வாங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி நாம் தேவனை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அது மட்டுமல்ல நான் அன்றைக்கு திருப்பூர் மாநிலத்தில் அன்றே காணப்படுகிற பலவான இயேசு நாமத்தில் கட்டுகிறோம். அங்கே இருக்கிற அன்றைய கர்த்தாவே பாகாலுடைய வழிபாடுலேருந்து தாகனுடைய வழிபாடுலேருந்து மாந்திரிக வல்லமைகளிலிருந்து அன்றைய கர்த்தாவே தேவரி ஜாதி வெறி மதவெறி இரத்த வெறி நாவிலிருந்து எல்லா அசுத்தாவின் பிடியிலிருந்து தேவன் ஜனங்களை தொட்டு சந்தித்து ரட்சித்து ஜீவனுக்கு பங்காளியா மாற்றும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா?
ஹalleluya ஹalleluya ஹalleluya. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேவ சமூகத்தில் நாம் அப்படியே எழுந்து நின்று கர்த்தராகிய தேவனை நோக்கி ஆண்டவரே இந்த ராத்திரியில் நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிப்போம். வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற எல்லா விதமான அன்ற பாஷை காரணமா ஜாதி காரணமா கோத்திரத்தாரமா தேவன் தொட்டு சந்தித்து ரட்சித்து ஜீவனுக்கு பங்காளியா தேவன் மாற்றமடியாக அன்றைய கர்த்தாவி பிரபஞ்சத்தின் தேவனாக இருக்கிற பிசாசு மனக்கண்ணில் குருடாக்கி வைத்திருக்கிற குருட்டுத்தனத்தின் ஆவியிலிருந்து ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க என்று சொல்லி நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்து தேவனை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya. அன்பின் ஆண்டவரே நன்றி ஐயா, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே வெஸ்ட் பெங்கால் மாநிலத்துக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அங்கே இருக்கிற கர்த்தாவே தேவரீர் எல்லா பாஷைக்காரலையோ ஜாதிக்காரலையோ கோத்திரத்தாரையும் தேவன் தொட்டு சந்தித்து ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்பட தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறையா. அது மட்டுமல்ல வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற அன்றைய கர்த்தா வேசித்தனத்தின் ஆவியிலிருந்து விபச்சாரத்தின் ஆவியிலிருந்து குடியின் ஆவியிலிருந்து கஞ்சா ட்ரக்ஸ் போதையிலிருந்து எல்லா சாபக்கேட்டிலிருந்து அன்று இயேசு ரத்தம் சகல பாவங்களை கழுவுன்னு சொன்னீரே. ரத்தத்தினால கழுவுங்கப்பா. வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற ஒருத்தரும் கெட்டு போகாதபடிக்கு மனுஷகுமாரன் இழந்து போனவளை தேடி ரட்சிக்க வந்தேன்னு சொன்னீரே. அவங்க எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்கன்னு நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஐயா. சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் அன்றைய கிரியேச்சர பலவான ஆண்டவராக இயேசு நாமத்தில் கட்டி அங்கே இருக்கிற பாகாலுடைய வழிபாடுகளிலிருந்து தாகோனுடைய வழிபாடுகளிலிருந்து மாந்திரிக வல்லமைகளிலிருந்து அன்றைய ஜாதி வரி மதவரி ரத்தவரி கொலவரியின் ஆவிலிருந்து எல்லா சுத்தாவினுடைய கிரியையிலிருந்து தேவன் ஆண்டவரை ஜனங்களை ரட்சிப்புகளை கொண்டு வாங்க என்று சொல்லி அவருடைய கண்களை திறந்தருளும் ரத்தத்தினால கழுவோம் பிசாசு இயேசு நாமத்தில் கட்டுகிறோம் என்று சொல்லி நாம் எல்லாம் நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி வெஸ்ட் பெங்கால் மாநிலத்து தேவன் தம்முடைய ரத்தத்தினால கழுவ நாம் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. அன்பின் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி கர்த்தாவே நன்றி. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஐயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல மகாராஷ்டிரா மாநிலத்துக்காக ஜெபிப்போம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற எல்லா பாஷைக்காரர்களையும் ஜாதிக்காரர்களையும் கோத்திரத்தாரையும் தேவன் தொட்டு சந்தித்து ரட்சிக்கும்படியாக வேதம் சொல்லுது. லூக்கா 15:10 ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிக இந்த சந்தோஷம்னு அன்றே இந்த நாளில் மகாராஷ்டிராவில் இருக்கிற அன்று வலது கை இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத எல்லா பாஷைக்காரில் ஜாதிக்காரில் கோத்திரத்தார ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் தேவன் என்று அறிய நீர் உதவி செய்யும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகாராஷ்டிரா மாநிலத்துக்காக தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. அன்பின் ஆண்டவரே விலையேற பெற்றவரே நன்றி அப்பா. நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹalleluya ரிபாலமா தீராபாலமா ஷபரபாலமா. ஆமென் ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி தேவா நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அது மட்டுமல்ல தேவனை நோக்கி மகாராஷ்டிராவில் காணப்படுகிற கர்த்தாவே தேவரி கஞ்சாவிலும் ட்ரக்ஸிலும் வேசுத்தனத்திலும் விபச்சாரத்திலும் பாவத்திலும் ரத்த சிந்துதல் காணப்படுகிற எல்லா கட்டுண்ட எல்லா ஜனங்களை தேவன் விடுவிக்கும்படியாக ஆண்டோட வசனம் சொல்லுது. பிரியமான தேவ ஜனமே வலது கைக்கோ இடது கைக்கோ வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேர் அழிந்து போவது தேவ சித்தம் அல்ல என்று. ஆகியால் ஆண்டவரே நினைவே மேல் மனம் இறங்கின தேவன் மகாராஷ்டிராவின் மேல் மனம் இறங்கி அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியாக தேவனை நோக்கி நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா?
ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஜமானே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அது மற்றமல்ல, தேவனை நோக்கி மகாராஷ்டிராவில் காணப்படுகிற அன்று பாகால் தாகோனுடைய வல்லமைகளை இயேசு நாமத்தில் கட்டுகிறோம். அங்கே இருக்கிற கர்த்தாவே மாந்திரிக வல்லமைகளை இயேசு நாமத்தில் கட்டுறோம். அங்கே இருக்கிற ஜாதிவெறி, மதவெறி, ரத்தவெறி, கொலவெறி நாவிகளை இயேசு நாமத்தில் கட்டுகிறோம் என்று சொல்லி எல்லா அசுத்தாவுடைய கிரியைகளை இயேசு நாமத்தில் கட்டி அன்றே அந்த மாநிலம் இயேசுவுக்கு சொந்தமாய் மாற கர்த்தரே தேவன், வேறே தேவன் இல்லை என்று அறிய அப்போஸ்தலர் 4:12 சொல்லுது, வானத்தின் கீழே பூமி மேலே மனுஷர்கள் ரட்சிக்கப்பட இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறே ஒரு நாமம் இல்லை என்று சொல்லி, ஆகியால் ஆண்டவரே நீங்க தொட்டு ரட்சியும் என்று கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, இந்த நாளில் நாம் ஜெபித்த அசாம் மாநிலம், மணிப்பூர் மாநிலம், மேகாலயா மாநிலம், மிசோராம் மாநிலம், நாகாலாந்து மாநிலம், திருப்பூர் மாநிலம், அதே போலவே வெஸ்ட் பெங்கால் மாநிலம், அதே போல் மகாராஷ்டிரா அன்றே இந்த எல்லா மாநிலத்தின் மேலே பின்மாறி முன்மாறி மழையை ஊற்றுங்க ஆண்டவரே. எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படும்படியாக அன்று அந்த மாநிலங்களை கிரியேச்சர பலவான இயேசு நாமத்தில் கட்டுகிற ஆண்டவரே. ஜனங்க ரட்சிக்கப்பட ஜீவனுக்கு பங்காளிகளாக மாற ஆண்டவரே நீர் உதவி செய்யும் என்று சொல்லி நம்முடைய கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஜமானே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ரிபாலமா தீராபாலமா ஓ ராபாலமா தீராபா ஷபா ரபாலமா ஓ ராபாலமா தீராபாலமா சிகா மாந்து. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, இந்த மாநிலங்கள் எல்லா மாநிலத்தின் மேலும் கர்த்தர் பின்மாறி முன்மாறி மழையை ஊற்ற எழுப்புதலை கட்டளையிட அன்றை நரகம் வெறுமையா மாற பரலோக நிரப்பப்பட அன்றை எல்லா முழங்காலம் முடங்க எல்லா நாவும் கர்த்தரே தேவன், வேறே தேவன் இல்லை என்று அறிய உதவி செய்யும் என்று நாம் கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 24வது நாளில் முழங்கால் ஜபத்தில் வந்து பங்கு பெற்ற எல்லா தேவ ஜனங்களை தேவன் ஆசீர்வதிக்க, அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்க, அவருடைய தனிப்பட்ட தேவைகளை சந்திக்க, அவருடைய சரீரத்தில் தேவன் சுகபலன தேவன் தரம்படியாக விவாகமாகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணைகளை தர, பிள்ளை இல்லாத மக்களுடைய கர்ப்பங்களை திறந்து பிள்ளை பாக்கியங்களை தேவன் கட்டளையிட, சரீர பலவீனத்தோடு வந்த மக்களை தேவன் தொட்டு பூர்ண சுகபலன தேவன் தந்து ஆசீர்வதியும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அது மட்டுமல்ல, கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஆண்டவரே, இந்த நாளில் இன்னும் வராத ஏராளமான மக்கள் ஆண்டவரே தேவரே கர்த்தா அவளுமா கொண்டு வாங்க. மீதி இருக்கிற நமக்கு ஒரு வாரம் இருக்கிறது. ஆகையால் தேவ சமூகத்தில் அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் நமக்கு இருக்கிற பின்னால் இந்த இவ்வளோ நாள் வராத மக்களுமா ஆண்டவரே அவளுமா கர்த்தாவை ஜபத்தில் நீங்கள் வந்து கொண்டு வாங்க. நாம மகிமைப்பட நீர் உதவி செய்யும் என்று சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கர்த்தர் இயற்கை நமக்கு அனுகூலமாய் மாற்றி தந்து தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினபடினால ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. தேவன் நம்முடைய ஜபங்கள் எல்லாம் கேட்டு அவர் அப்படியே செய்தபடினால அவர் பெருக நாம் சிறுக, அவர் உயர்த்தப்பட நாம் தாழ்த்தப்பட எல்லா கன மகிமை துதி ஆண்டு செலுத்தி கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே,
என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை உடையவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் சிறகுகளில் இழலில் என்று மகிழ செய்து. ஆமென். சிறகுகளில் இழலில் என்று மகிழ செய்து. தூயவரே துணையாளரே, புதைக்கு பாத்திரரே. ஆமென். தூயவரே துணையாளரே, புதைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. glory. ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. நேரங்களில் ஆமென். glory. பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. உமக்கே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் கண்மலையானவரே, உன்னை காக்கும் தெய்வம் நீரே. எங்கள் கண்மலையானவரே, உன்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆமென். வல்லமை மாட்சிமை உடையவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஜெய கொடுவா தேவರಿಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ.
ಜೀವ ನೀಡುವ ಯೇಸು ರಾಜನಿಗೆ ಜೀವಿತವೆಲ್ಲ ಸ್ತೋತ್ರ. ಜಯ ಕೊಡುವ ದೇವರಿಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. ಜೀವ ನೀಡುವ ಯೇಸು ರಾಜನಿಗೆ ಜೀವಿತವೆಲ್ಲ ಸ್ತೋತ್ರ. ಅಲ್ಲೆಲೂಯ ಅಲ್ಲೆಲೂಯ ಹಾಡುವೆ, ಆನಂದ ಧ್ವನಿಯಿಂದ ಹೊಗಳುವೆ. ಅಲ್ಲೆಲೂಯ ಅಲ್ಲೆಲೂಯ ಹಾಡುವೆ, ಆನಂದ ಧ್ವನಿಯಿಂದ ಹೊಗಳುವೆ. ಜಯ ಕೊಡುವ ದೇವರಿಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. ಜೀವ ನೀಡುವ ಯೇಸು ರಾಜನಿಗೆ ಜೀವಿತವೆಲ್ಲ ಸ್ತೋತ್ರ. ನೀತಿಯ ಹಸ್ತವೇ ಸಹಿಸಿ ನಡೆಸುವ, ನೀತಿಯ ಹಸ್ತವೇ ಸಹಿಸಿ ನಡೆಸುವ ಸಂದೆ. ಎದರನ್ನು ಎಂದೆಂದಿಗೂ ಕರ್ತನು ನಂಬನು, ಎದರನು ಎಂದೆಂದಿಗೂ ಜಯ ಕೊಡುವ ದೇವರಿಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. ಜೀವ ನೀಡುವ ಯೇಸು ರಾಜನಿಗೆ ಜೀವಿತವೆಲ್ಲ ಸ್ತೋತ್ರ. ಆಮೆನ್. ಜಯ ಕೊಡುವ ದೇವರಿಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. ನೀಡುವ ಯೇಸು ರಾಜನಿಗೆ ಜೀವಿತವೆಲ್ಲ ಸ್ತೋತ್ರ. ಅದ್ಭುತ ಕರ್ತನು ಸೃಷ್ಟಿಗೆ ಕರ್ತನು, ಅದ್ಭುತ ಕರ್ತನು ಸೃಷ್ಟಿಗೆ ನಾಯಕನು. ಯುದ್ಧದೇಶ್ವರನೇ ಜೀವಿಸುವ ರಕ್ಷಕನೇ, ಯುದ್ಧದೇಶ್ವರನೇ ಜೀವಿಸುವ ರಕ್ಷಕನೇ. ಜಯ ಕೊಡುವ ದೇವರಿಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. ಆಮೆನ್. ಜೀವ ನೀಡುವ ಯೇಸು ರಾಜನಿಗೆ ಜೀವಿತವೆಲ್ಲ ಸ್ತೋತ್ರ. ಆಮೆನ್. ಜಯ ಕೊಡುವ glory reba shabara balama. ಆಮೆನ್. ನೀಡುವ ಯೇಸು ರಾಜನಿಗೆ ಜೀವಿತವೆಲ್ಲ ಸ್ತೋತ್ರ. ನಂಬಿಕಸ್ತನು ನನ್ನನ್ನು ಕಾಯುವನು, ನಂಬಿಕಸ್ತನು ನನ್ನನ್ನು ಕಾಯುವನು. ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮದಿಂದ ಅಭಿಷೇಕ ಮಾಡುವನು, ಅಭಿಷೇಕ ಮಾಡುವನು. ಜಯ ಕೊಡುವ ದೇವರಿಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. ಜೀವ ನೀಡುವ ಯೇಸು ರಾಜನಿಗೆ ಎಲ್ಲ ಸ್ತೋತ್ರ. ಜಯ ಕೊಡುವ ದೇವರಿಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. ಜೀವ ನೀಡುವ ಯೇಸು ರಾಜನಿಗೆ ಜೀವಿತವೆಲ್ಲ ಸ್ತೋತ್ರ. ಜೊತೆಯಾಗಿ ಅಲ್ಲೆಲೂಯ ಅಲ್ಲೆಲೂಯ ಹಾಡುವೆ, ಆನಂದ ಧ್ವನಿಯಿಂದ ಹೊಗಳುವೆ. ಅಲ್ಲೆಲೂಯ ಅಲ್ಲೆಲೂಯ ಹಾಡುವೆ, ಆನಂದ ಧ್ವನಿಯಿಂದ ಹೊಗಳುವೆ. ಜಯ ಕೊಡುವ ದೇವರಿಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. ಜೀವ ನೀಡುವ ಯೇಸು ರಾಜನಿಗೆ ಜೀವಿತವೆಲ್ಲ ಸ್ತೋತ್ರ. ಯೇಸು ರಕ್ತಮು ರಕ್ತಮು ರಕ್ತಮು, ಯೇಸು ರಕ್ತಮು రక్తము రక్తము అమూల్యమైన రక్తము నిష్కళంకమైన రక్తము అమూల్యమైన రక్తము నిష్కళంకమైన రక్తము యేసు రక్తం. రెండు చేతులు తట్టి ప్రభుని ఆరాధించదమా. రక్తము 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 ప్రతి ఘోర పాపమును కడుగను
మన యేసయ్యా రక్తము ప్రతి ఘోర పాపమును కడుగును మన యేసయ్యా రక్తము బహు దుఃఖములో మునిగెను ఆమె చెమట రక్తముగా మారెను బహు దుఃఖములో మునిగెను రక్తముగా మారెను యేసు రక్తము రక్తము ఆమేన్ యేసు రక్తము 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 మన సాక్షిని శుద్ధి చేయను మన యేసయ్యా రక్తము మన సాక్షిని శుద్ధి చేయను మన యేసయ్యా రక్తము శిక్షణ తొలగించను సంహారమునే ఆమేన్ గ్లోరీ గ్లోరీ సంహారమునే తప్పించను రక్తము రక్తము ఆమేన్ ఆమేన్ రక్తము 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 మా పరిశుద్ధ స్థలములో చేర్చను మన యేసయ్యా రక్తము మా పరిశుద్ధ స్థలములో చేర్చను మన యేసయ్యా రక్తము మన ప్రధాన యాజకుడు మనకంటే ముందుగా వెళ్ళను ఆమేన్ మనకంటే ముందుగా వెళ్ళను ఆమేన్ ఆమేన్ గ్లోరీ గ్లోరీ అమూల్యమైన రక్తము నిష్కళంకమైన రక్తము అమూల్యమైన రక్తము నిష్కళంకమైన రక్తము యేసు రక్తము 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 యేసు రక్తము ఆమేన్ ఆమేన్ గ్లోరీ 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 రక్తము రక్తము ఆమేన్ ఆమేన్ యేసు రక్తము 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 రెండు చేతులు తట్టి ప్రభు நாமமுன்னு மகிமைப்படுத்துதம்மா ரெண்டு கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவரே நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை வாய்களை திறந்து ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் உம்மை தொழுது கொள்ளுகிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா சர்வ வல்லவரே நன்றி ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே உயிரோடு எழுந்தவரே நாம் எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போமா ஆராதனை செய்கிறோம் ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம் உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம் கரங்களை உயர்த்தி ஆராதிப்போமா Thank you Lord, we worship you Lord. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah,
ஓசன்னா கனத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போமா. கனத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. சேர்ந்து கடைசியா உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனி அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதிப்போமா. எல்லாரும் ஒரு மனதோடு முழு உள்ளத்தோடு கர்த்தராவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். Father, we worship you, Lord. பரிசுத்தரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். Thank you, Lord. We glorify your name, Lord. We worship you, Lord. Hallelujah. Hosanna Sunday. Hallelujah. Hosanna. Hallelujah. Hosanna. Hallelujah. Hosanna. Hallelujah. Hosanna. ரெண்டு கரங்களை தட்டி எல்லா மகிமையும் துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரம் ஆண்டவரை செலுத்தி தேவாதி தேவனை ராஜாதி ராஜாவை சர்வ வல்லவரை உன்னதமானவரை மகிமை நிறைந்தவரை மகா பரிசுத்தரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். ஆண்டவரே நன்றி அப்பா. நாம் ஜெபிப்போம். పరిశుద్ధుడా దయగలిగిన దేవా ఇశ్రాయేలు స్తుతికి పాత్రుడా ఈ 24 రోజు మోకాల్ ప్రార్థనలో నీ సన్నిధిలో సంగముగా ప్రభా తండ్రి నీ నామ మహిమ కొరకు ప్రార్థించే కొరకు నీ పాద సన్నిధిలో నడిపించిన నీ బిడ్డల కొరకు వందనాలు. వచ్చిన ప్రతి ఒక్కరిని కూడా పేరు పేరుగా ముట్టి నీ బిడ్డల్ని దీవించండి. వచ్చిన ప్రతి ఒక్కరిని కూడా ఆశీర్వదించండి. వాళ్ళ అక్కర్లు తీర్చండి. ఆశీర్వాదంగా వెళ్ళనట్టు సహాయం చేయండి. పరిశుద్ధాత్మ దేవుడు ప్రారంభం నుండి ముగింపు వరకు మా మధ్యలో ఉండి మహిమ పొందమని యేసయ్య పరిశుద్ధ నామములో ప్రార్థించి వేడుతున్నాము తండ్రి. ఆమె దేవుని సన్నిధానములో 77వ కీర్తనలు దేవుని మహిమ కొరకు మనమందరూ కూడా కలిసి దేవుని వాక్యం చదువుకుంటాము. 77వ సంగీతం కీర్తనಗಳು 77ನೇ அத்தியாய சாம்ஸ் சாப்டர் 77. சகோதரர் முதல் வசனத்தை வாசிப்பார், நாம் 2ஆம் వசனத்தை వాసిపో. మారి మారి మొదట వాక్యంని సహోదరులు చదువుతారు. మనం 2వ వాక్యంని మారి దేవుని సన్నిధానములో దేవుని వాక్యమును కలిసి చదివి దేవుని నామమును మహిమపడించదము. నేను ఎలుగెత్తి దేవునికి మొర్రపెట్టుదును, ఆయనకు మనవి చేయుదును.
దేవుడు నాకు చెవియొగ్గు వరకు నేను ಎಲುಗೆತ್ತಿ ಇಕ್ಕಟ್ಟ ఆయనకు మనవి చేయుదును. ಬೇಸರವಿಲ್ಲದೆ ಇರಲೆಲ್ಲ ಕೈ ಎತ್ತಿಕೊಂಡಿದ್ದೇನು, ನನ್ನ ಮನಸ್ಸು ಶಾಂತಿವಲ್ಲಾಯಿತು. దేవుని జ్ఞాపకము చేసుకొనినప్పుడు నేను నిట్టూర్పు విడుచుచున్నాను, నేను ధ్యానించినప్పుడు నా ఆత్మ కృంగిపోవచ్చున్నది. తొల్లటి దినములను పూర్వకాల సంవత్సరములను నేను మనస్సునకు తెచ్చుకొందును. ప్రభువు నిత్యము విడనాడున ఆయన ఇకెన్నడను కటాక్షింపడా. ಆತನ ಕೃಪಾ ವಾತ್ಸಲ್ಯವು ನಿಂತು ಹೋಯಿತ, ಆತನ ವಾಗ್ದಾನವು ಎಂದಿಗೂ ಬಿದ್ದು ಹೋಯಿತ. దేవుడు కటాక్షింప మానిన ఆయన కోపించి వాత్సల్యత చూపకుండునా. ಮತ್ತು ನಾನು ಅಂದುಕೊಂಡೆನು, ಹೀಗೆ ನೆನೆಸುವುದು ನನ್ನ ಬಲಹೀನ ಪರಾತ್ಮನ ಭುಜಬಲವು ಪ್ರಕಟವಾದ ವರ್ಷಗಳನ್ನು ಜ್ಞಾಪಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. యెహోవా చేసిన కార్యములను పూర్వము జరిగిన నీ ఆశ్చర్య కార్యములను నేను మనస్సునకు తెచ్చుకొందును. ನಿನ್ನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಧ್ಯಾನಿಸುವೆನು, ನಿನ್ನ ವರ್ತನೆಗಳನ್ನು ಸ್ಮರಿಸುವೆನು. దేవా, నీ మార్గము పరిశుద్ధమైనది. దేవుని వంటి మహాదేవుడు ఎక్కడున్నాడు? ಅದ್ಭುತಗಳನ್ನು ನಡೆಸುವ ದೇವರು ನೀನು, ಜನಾಂಗಗಳಿಗೆ ಪರಾಕ್ರಮವನ್ನು ತೋರಿಸುತ್ತಿ. నీ బాహుబలము వలన యాకోబు యోసేపుల సంతతి వారగు నీ ప్రజలను నీవు విమోచించుచున్నావు. ದೇವರೇ, ಜಲರಾಶಿಗಳು ನಿನ್ನ ಕಂಡವು, ಕಾಣುತ್ತಲೇ ತಳಮಳಗೊಂಡು ತಳವರೆಗೆ ಅಲ್ಲಕೊಳ್ಳವಾದವು. మేఘరాశులు నీళ్లు దిమ్మరించెను, అంతరిక్షములు ఘోషించెను, నీ బాణములు నలుదిక్కుల పారెను. ಬಿರುಗಾಳಿಯಲ್ಲಿ ನಿನ್ನ ಗುಡುಗು ಕೇಳಿಸಿತು, ಮಿಂಚುಗಳು ಭೂಮಂಡಲವನ್ನು ಬೆಳಗಿಸಿತು, ಭೂಮಿ ಅಲ್ಲಾಡಿ ಕಂಪಿಸಿತು. నీ మార్గము సముద్రములో నుండెను, నీ త్రోవలు మహాజలములలో ఉండెను, నీ అడుగు జాడలు గుర్తింపబడకయుండెను. కలిసి చదువుకుంటాము. మోషే అహరోనుల చేత నీ ప్రజలను మందవలే నడిపించింది. మోసే ఆరోను ముఖాంತರ ప్రజలను కరెదొయ్యిదే. ఆమేన్. హల్లెలూయా, హల్లెలూయా. దాంట్లో 14వ వాక్యం చదువుకుంటామండి. గమనించండి, ఆశ్చర్య క్రియలు జరిగించు దేవుడు నీవే, జనములలో నీ శక్తిని. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆச்சரியமான காரியங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா. அவர் தன் வல்லமையை வெளிப்படுத்துறார். வாசிங்க தமிழில். அதிசயங்களை செய்கிற, கவனமா கேளுங்க, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவேர். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ வசனம் சொல்லுது, அதிசயங்களை பண்ணுகிறவர் நீரே, ஜனங்களுக்குள்ள உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. அன்றே நீங்கள் அதிசயங்களை செய்து உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறபடினால் நன்றி என்று கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நம்ம காருவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த 24வது நாளிலே முழங்கால் ஜபத்தில் வந்து பங்கு பெற்றவங்களை கர்த்தராகிய இயேசு நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். మొదలుకొని ఈ యొక్క 24వ యొక్క ప్రార్థనలు కూడా కూడి వచ్చిన మీ అందరూ కూడా ప్రభు రక్షకుడైన యేసయ్య నామములో మిమ్మల్ని ఆశీర్వదించి ఆహ్వానిస్తుంటున్నాం. சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாம் ஒருலே சொல்லுவோமா? సంతోషంగా ఉన్నవారు హల్లెలూయా చెబుదాం. హల్లెలూయా, హల్లెలూయా. ஆகையால் நமக்கு சனிக்கிழமையோடு இந்த முழங்கால் ஜெபம் முடியும். కాబట్టి శనివారంతో పాటు ఈ యొక్క మోకాళ్ళ ప్రార్థన మనకు ஆகையால் வராத இருக்கிற மக்களை கூட కాబట్టి రాని ஞாபகப்படுத்தி அவர்களுமா அழைத்து கொண்டு வாருங்கள். వారికి కూడా జ్ఞాపకపరిచి వారిని కూడా తీసుకొని மீதி இருக்கிற 6 நாளாம் మిగతా ఉన్నటువంటి 6 రోజులు ஆஃப் பண்ணுங்கம்மா. ஆகையால் மீதி இருக்கிற 6 நாட்களும் మిగతా ఉన్నటువంటి 6 రోజులు కూడా கர்த்தருடைய பிள்ளைகள், దేవుని బిడ్డలు வராதுள்ள ஞாபகப்படுத்துங்கள். రాని వారిని జ్ఞాపకపరచండి. கர்த்தர் கொண்டு வரும்படியாக మరి ప్రార్థించడానికి దేవుడు తీసుకొని వచ్చేలాగా அவளை ஞாபகப்படுத்துங்க. వారికి జ్ఞాపకపరచండి. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். దేవుడు మనల్ని దీవించును அதோடு గాక. கூட దానితో పాటు நமக்கு அதிகாலையில 5லிருந்து 6 ஜெபம் இருக்கும். మనకు వేకువజామున ప్రార్థన 5 గంటల మొదలుకొని 6 அதோடு గంటల వరకు 12 జరుగుతూ மணி ఉంటుంది. நேரம் ஜெபம் காலையில 10லிருந்து இரவு 10 வரைக்குமா இருக்கும். దానితో పాటు 12 గంటల సేపు ప్రార్థన ఉదయం 10 గంటల మొదలుకొని రాత్రి 10 గంటల వరకు జరుగుతూ ఉంటుంది. உபவாச ஜெபம் இருக்கும். ఉపవాస ప్రార్థనలు ఉంటాయి. திங்கட்கிழமை யார் உபவாசித்து ஜெபிக்கிறீங்க? కాబట్టి సోమవారం ఎవరు ఉపవాసం ప్రార్థిస్తున్నారు? ஜெபிப்பார்கள். செவ்வாய்க்கிழமை யார் ஜெபம்? మంగళవారం ఎవరు சகோதரி ప్రార్థిస్తున్నారు? ஜெபிப்பார். புதன்கிழமை யார் ஜெபம்? బుధవారం అండి. ஜெபிப்பாங்க.
புதன்கிழமை ஆர்ச்சோம் బుధవారం ఎవరు ప్రార్థిస్తుంటున్నారు? வேலைக்கிழமை బేస్తవారం, வேலைக்கிழமை சகோதரி ஜெபிப்பார்கள். வெள்ளிக்கிழமை ஆர்ச்சோம் சுக்கிரவாரம் ఎవరు சகோதரிமார் ప్రార్థిస్తున్నారు? ஜெபிப்பார்கள். சனிக்கிழமை ஆர்ச்சோம் శనివారం ఎవరు ஞாயிற்றுக்கிழமை ప్రార్థిస్తుంటారు? நான் ஜெபிக்கிறேன். ఆదివారం దైవ సేవకులు நீங்கள் தொடர்ந்து ప్రార్థిస్తారు. ஜெபியுங்கள். మొదలుకొని கர்த்தர் ప్రార్థించండి. நம்மை ప్రభు ஆசீர்வதிப்பார். మనల్ని దీవించును గాక. அதோடு கூட தேவ மகிமைக்காக దానితో పాటు దేవుని నామ நமக்கு మహిమార్థం కొరకై திங்கட்கிழமை நேஹெமியா ஜெபம் இருக்கும். మనకు సోమవారం నెహెమ్యా ప్రార్థన ఉంటుంది. செவ்வாய்க்கிழமை எஸ்தர் ஜெபம் இருக்கும். మంగళవారం ఎస్తేరు ప్రార్థన, வேலைக்கிழமை எரேமியா ஜெபம் இருக்கும். బేస్తవారం ఇర్మియా ప్రార్థన, வெள்ளிக்கிழமை శుక్రవారం எசேக்கியேல் ஜெபங்கள் இருக்கும். ఎస్కేలు ప్రార్థనలు ఉంటాయి. ஆகியால் நேரத்தை கொஞ்சம் நீங்க முன் வைத்து கொண்டு, కాబట్టి సమయాన్ని మీరు ముందుగానే మీరు ஏன்னா గుర్తించుకొని, நமக்கு 7 ஜெபம் இருக்கிறபடினால ఎందుకంటే మనకు 7 గంటల మొదలుకొని 8 గంటల వరకు ప్రార్థన ఉండటం వలన கொஞ்சம் நேரத்தை முன்னே வைத்து ஜெபித்து కాబట్టి ஜெபத்துல కాస్త பங்கு మీ பெறுங்க. సమయాన్ని ముందుగానే ఉంచుకొని మీరు ఆ యొక్క ప్రార్థనలో పాలు పొందండి. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ప్రభు మనల్ని దీవించును గాక. அதோடு நமக்கு தேவ சமூகத்திலே దాంతో வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் இருக்கும். శుక్రవారం మనకు ఉపవాస ప్రార్థనలు ఉంటాయి. ஆகியால் வெளியே எந்த கூட்டமும் కాబట్టి இருக்காது. బయట పక్క అయితే ఏ కూడికలు ఉండవండి. நாளைய தினத்தில் நமக்கு 7 மணிக்கு சரியாய் தொடங்குவோம். కాబట్టి రేపటి దినమున మనం సరిగ్గా 7 గంటలకు ஆகிய நமக்கு இந்த ప్రారంభించబోతున్నాం. வாரத்தில் இன்னும் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க தேவன் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். కాబట్టి ఈ వారంలో మనం ఇంకనూ అనేక కార్యముల నిమిత్తమై మనం ప్రార్థించాలని ஆகிய దేవుడు మనకు நீங்க అవకాశం நேரத்தோடு ఇచ్చుంటున్నాడు. வந்து ஜெபத்துல பங்கு பெறுங்க. కాబట్టి మీరు సమయానికి సరిగ్గా వచ్చి ప్రార్థనలో పాలు கர்த்தர் పొందండి. உங்களை ஆசீர்வதிப்பார். ప్రభు మిమ్మల్ని நாம் దీవించును ஒரு గాక. நிமிஷம் எழுந்து మనం ఒక్క నిమిషం మాత్రం లేచి నిలబడి தேவ சமூகத்திலே దేవుని యొక్క సన్నిధానంలో எசேக்கியேலுக்கு எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் ఎస్కేలు రాసినటువంటి ప్రవచన గ్రంథం அதுல 20ஆம் அதிகாரம், అందులో 20వ சாரி, అధ్యాయం, 22ஆம் அதிகாரம், అందులో 22వ అధ్యాయం, அதுல 30ஆம் வசனத்தை ஒருவர் అందులో வாசிக்க 30వ వాక్యాన్ని మనం చదువుకుందాం. ம் ம் ప్రాకారమును దిట్టపరచుకొనుటకు బద్దలైన సందులలో నిలుచుటకు తగినవాడు ఎవడని నేను ఎంతకాలం విచారించినను ఒక్కడైనను కనపడలేదు. కావున నేను నా క్రోధమును వారి మీద కుమ్మరించున్నాను. చాలు బ్రదర్. அல்லேலூயா. హల్లెలూయా. வாசி நம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, எங்களோடு பேசும், வந்த மக்களை ஆசீர்வதியும், வேதத்தின் மகத்துவத்தை காண கண்களை திறந்தருளோ, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம உட்காருவோம். మనం అందరం కూర్చుందామండి. வாசிங்க தமிழிலே. அம்மா கூச்சம்மா, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு கவனமா கேளுங்கள். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக செவர அடிக்கத்தக்க ஒரு மனுஷனை ஒரு தேடினேன், மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஒருவனையும் காணேன். அல்லேலூயா, హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரியுது? ఎంతమందికి ఈ వాక్యం అర్థమవుతుంది? புரியுதுன்றவங்க எல்லாம் கரங்களை உயர்த்துவோமா? అర్థమైంది అన్నవారం చేతులెత్తుదామా? ரொம்ப பேருக்கு புரியல. చాలా మందికి అర్థం కాలేదనుకుంటా. సరే, இன்னொரு వాటి వాసింగ తెలుగులో మరి తెలుగులో చదువుకుందాం. నిదానంగా చెప్పిన వాక్యం మాత్రమే చదవాలి, ఎక్స్ట్రా చదువు కొడతాం. నేను దేశమును పాడు చేయకున్నట్టు, గమనించండి, ఎక్కడ నిలబడాలంట? ప్రాకారములో దిట్టపడుచుటకును బద్దలైన సందులో నిలబడుటకు తగినవాడు ఎవడని నేను ఎంత విచారించినాను, ఒక్కడైనా కనబడలేదు. அல்லேலூயா. హల్లెలూయా. இப்ப புரியுதா? ఇప్పుడు అర్థమవుతుందండి. புரியுதுன்றவங்க అర్థమైంది అన్నవారం హల్లెలూయా చెబుదాం. வசனம் சொல்லுது, వాక్యం అంటుంది தேசம் அழியாதபடிக்கு, దేశము పాడైపోకుండానట్లు பிரியமான ప్రియమైన தேவச்சனமே, దేవుని జనమా, திறப்பில நிற்கவோ, ఆ యొక్క బండ సందులో నిలబడడానికి செவரை அடைக்கவோ ప్రాకారములను దిట్టపరచడానికి ஒருவன ஆண்டவர் தேடிட்டு మరి இருக்கிறார். ఒక్కడిని దేవుడు వెతుకుచున్నాడండి. எவ்வளவு பேரை தேடுறாரா? ఎంతమందిని వెతికాడట? ஆயிரக்கணக்கான பேர் ஆண்டவர் మరి தேடல, వేల కొలది ప్రజలను దేవుడైతే వెతకలేదు కానీ ஒருத்தரை தேவன் தேடிட்டு இருக்கிறார். ఒక్కరిని దేవుడు వెతుకుచున్నాడు. அன்பான தேவச்சனமே, ప్రియమైన దేవుని జనమా, எதுக்காக தேவன் தேடுறாருன்னா, ఎందు నిమిత్తమై దేవుడు இந்த వెతుకుచున్నాడు? தேசம் அழியாமல் இருக்க ఈ வேண்டும். దేశం అన్నది పాడైపోకుండా ఉండునట్లు. அன்பான தேவச்சனமே, ప్రియమైన దేవుని జనమా, இன்னைக்கு இந்த தேசம் ఈ రోజుల్లో ఈ దేశం அநேகர் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறோம்? అనేక మంది ఏమని ఆలోచిస్తున్నారు? அதிகாரிகளுடைய கையில், ఇది అధికారుల చేతులలోను, அரசியல்வாதிகளுடைய మరి రాజకీయ கையில், నాయకుల యొక్క చేతులలో, வியாபாரிகளுடைய கைகளில், వ్యాపారస్తుల చేతులలో, மதவாதிகளுடைய கையிலே இருக்கிறது. మతవాదుల యొక్క చేతుల్లో ఉన్నదని அன்பான చెప్పి இவருடைய
கைகள்ல தேசம் இருந்தா ప్రియమైన వారలా వీరి చేతిలో గనుక தேசம் దేశం என்ன ఉన్నట్లయితే நடக்கும்னா దేశంలో ఏం జరుగుతుందంటే கலவரங்களும் కలవరములను ரத்தம் சிந்துதலும் రక్తము చిందించుటయు பிரியமான தேவ ప్రియమైన దేవుని జనమా உயிர் இழப்புகளும் ప్రాణములను பெரும் కోల్పోయుటయు சேதம் தான் நடக்கும். అనేక కీడులే జరుగుతూ ఉంటాయండి. ஆகையாலே కాబట్టి இந்த தேசம் காப்பாற்றப்படணும்னா ఈ దేశం అన్నది కాపాడబడాలంటే இந்த தேசம் அழிந்து போகாத ఈ இருக்கணும்னா దేశము నశించుకోకుండా పోకుండా ఉండాలంటే இப்ப தேவன் தேசத்துக்காக ఇప్పుడు దేశము దేవుడు பணிந்து దేశం కొరకై பேசுகிற ఆయన మాట్లాడుతున్నటువంటి பணிந்து பேசுகிற ఆయన ప్రత్యక్షంగా మాట్లాడుతున్నటువంటి அன்பான விஞ்ஞாபன చేసేవాడిని విజ్ఞాపన చేస్తున్నటువంటి விண்ணப்பம் பண்ணுகிறவன విజ్ఞాపన చేసేవాడిని தேவன் தேடிட்டு இருக்கிறார். దేవుడు వెదుగుచున్నాడు. நம்ம பாஷையில మన சொல்லணும், భాషలో చెప్పాలంటే ஜெபிக்கிறவனை தேவன் Amen. தேடிட்டு இருக்கிறார். ప్రార్థించేవాడిని దేవుడు వెదుగుచూ ఉంటున్నాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. யாரை தேடிட்டு இருக்கிறார்? ఎవరిని వెదుగుచున్నాడండి? இந்தியா தேசத்துக்கு భారతదేశానికి அரசியல்வாதிங்க இருக்கிறாங்க, రాజకీయ నాయకులు ఉంటున్నారు, மதவாதிங்க இருக்கிறாங்க, మతవాదులు ఉంటున్నారు, வியாபாரிங்க இருக்கிறாங்க, వ్యాపారస్తులు ఉంటున్నారు, கலவரத்தை தூண்டி விடுறவங்க இருக்கிறாங்க, కలవరంను ఉద్భవించేవారు எல்லாரும் இருக்கிறாங்க. ప్రతి ఒక్కరు కూడా ஆனா ఉంటున్నారు. யாரு இல்லன்னு మరి கேட்டீங்கன்னா ఎవ్వరు లేరని అడిగినట్లయితే ஜெபிக்கிறவர்கள் இல்லை. ప్రార్థించువారు లేరండి. அல்லேலூயா. హల్లెలూయా. யார் இல்லைங்க? ఎవరు లేరండి? ஜெபிக்கிறவங்க இல்ல. ప్రార్థించువారు లేరు. இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்குதுன்னா, ఈ రోజులో ఏమైపోతుందంటే அன்பான தேவஜனமே, ప్రియమైన దేవుని జనమా, சபைகள் ஏராளமா இருக்கிறது. సంఘములు అయితే అనేకంగా ఉంటున్నాయి. ஆனா కానీ இன்னைக்கு சபைகள்ல என்ன ఈ இல்லன்னா రోజుల్లో సంఘాలలో ఏం లేవంటే ஜெபம் இல்ல. ప్రార్థన లేదండి. இன்னைக்கு ஒரு சில தேவ மனிதர்கள் ఈ రోజులో కొంతమంది దైవజనులు பிரசங்கம் பண்றாங்க பலிபீடத்துல இருந்து. ప్రసంగిస్తున్నారు బలిపీఠం వద్ద నుండి. சாமி நமக்காக எல்லாம் செஞ்சு యేసు முடிச்சிட்டாரு, ప్రభువు వారు మన నిమిత్తమై సమస్తమును చేసి ముగించారు. நாம் இனி ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்ல. మనం ఇకపై ప్రార్థించవలసిన అవసరం లేదండి. அல்லேலூயா. హల్లెలూయా. இத வேற டிவில வேற போட்டு காட்டுறாங்க. దీన్ని వేరే టీవీలలో ప్రసారం చేసి இத కనబరుస్తున్నారు. பாக்குற சோம்பேறி விசுவாசிங்க, దీన్ని చూచేటువంటి సోమరైనటువంటి విశ్వాసులు, அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, என்ன சொல்றாங்க சொல்லுங்க? ఏమంటున్నారు చెప్పండి? அவர்தான் பெரிய தேவ మరి ஊழியக்காரர், ఆయనే గొప్ప దైవజనులు కదా, அவரே பெரிய பரிசுத்தவான், మరి ఆయనే గొప్ప அவரே పరిశుద్ధుడు, ஜெபிக்க வேண்டாம்னு ఆయనే சொல்லிட்டார். ప్రార్థించవద్దని చెబుతున్నాడు. ஆகவே ஜெபிக்க கூடாது. కాబట్టి ప్రార్థించకూడదు. அல்லேலூயா. హల్లెలూయా. அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, இன்னைக்கு ஒவ்வொரு ఈ ஊழியக்காரரும் రోజులో ప్రతి ఒక్క దైవ సేవకుడు அவங்களுடைய அனுகூலத்துக்கு ஏற்றபடி, వారి యొక్క అనుకూలానుసారముగా, அவங்களுடைய சௌகரியத்துக்கு వారి ஏற்றபடி, యొక్క సౌకర్యము అనుసారముగా, அவங்களுடைய பேரு புகழுக்கு ஏற்றபடி వారి పేరు ప్రఖ్యాతులకు తగిన విధంగా அன்பான தேவ ஜனமே, ప్రియమైన దేవుని జనమా, பிரசங்கங்களை பண்ணிட்டு போயிட்டு వారు இருக்கிறாங்க. ప్రసంగాలను చేసుకుంటూ ஆனா వెళ్తున్నారండి. కానీ அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, இன்னைக்கு இந்த தேசத்துல பாத்தீங்கன்னா ఈ రోజుల్లో ఈ దేశంలో చూస్తే டாக்டருங்க இருக்கிறாங்க, డాక్టర్లు ఉంటున్నారు, இன்ஜினியருங்க ఇంజనీర్లు இருக்கிறாங்க, ఉంటున్నారు, வியாபாரிங்க இருக்கிறாங்க, వ్యాపారస్తులు ఉంటున్నారు, அதிகாரிங்க இருக்கிறாங்க, అధికారులు ఉంటున్నారు, தலைவருங்க இருக்கிறாங்க, నాయకులు ఉంటున్నారు, சகல பாஷைக்கால ஜாதிக்கால கோத்திரத்தார் సకల இருக்கிறாங்க, భాషల వారు మరి గోత్రపుల எல்லாரும் వారు ఉంటున్నారు. இருக்கிறாங்க. అందరూ ఉంటున్నారండి. ஆனா ஜெபிக்கிறவங்க மாத்திரம் కానీ ప్రార్థించువారు లేరండి. இப்ப என்ன ஆயிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டா, ఇప్పుడు ఏమైపోతుందని అడిగినట్లయితే ஜெபிக்கிறவர்கள் ప్రార్థించువారు குறைந்து கொண்டே వారు இருக்கிறார்கள். కొరతగిలి ఉంటున్నారు. ஏன்னா సభைகள் இன்னைக்கு என்ன இல்ல, ఎందుకంటే సంఘాలలో ఏం లేదు, ఈ రోజుల్లో ஜெபம் இல்ல. ప్రార్థన లేదండి. சபையில் என்ன இல்லைங்க, సంఘాలలో ఏం లేదు, ஜெபம் இல்ல. ప్రార్థన లేదు. சண்டே டு சண்டே கிறிஸ்டியன், మరి ఆదివారంతో పాటు మరలా ఆదివారమే క్రైస్తవులుగా, இதோ இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து அடுத்த మరి ஞாயிற்றுக்கிழமை ఈ ఆదివారం வருவாங்க. వచ్చినట్లయితే మరొక రాబోయే ఆదివారమే మరలా. அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, அவங்க தனிப்பட்ட మరి வாழ்க்கையில యొక్క వ్యక్తిగత జీవితంలో நீங்க கேட்டு பாருங்க, మీరు అడిగి చూడండి, ஜெபம் பண்றீங்களான்னு சொல்லுங்க. ప్రార్థిస్తున్నారా అని అడగండి. ஜெபம் பண்றாங்க பாஸ்டர், ప్రార్థిస్తున్నాను అయ్య గారు. எப்ப ஜெபம் பண்றாங்க ఎప్పుడు சொல்லுங்க? ప్రార్థిస్తున్నారు చెప్పండి. சாப்பிடும்போது మరి ஜெபம் భోజనం பண்றோம். చేసేటప్పుడు ప్రార్థిస్తున్నాం. எப்ப சாப்பிடுங்க? ఎప్పుడండి ప్రార్థించేది? சாப்பிடும்போது ஜெபம் భోజనం பண்றோம். చేసేటప్పుడు ప్రార్థిస్తున్నారు. வெளிய போகும்போது ஜெபம் బయటకు பண்றோம். వెళ్ళేటప్పుడు ప్రార్థిస్తున్నారు. திரும்பி தூங்கும்போது ஜெபம் మరలా பண்றோம். నిద్రించేటప్పుడు ప్రార్థిస్తున్నారు. என்ன ஜெபம் சொல்லுங்க? ఏమని ప్రార్థన అండి? சாப்பிடும்போது தொண்டையில் அடிச்சுக்காதபடி சாகாதபடி ఈ காப்பாத்தாண்டு, తినే భోజనం ఆ గొంతులో పట్టుకోకున్నట్లు మరణించుకోకున్నట్లు నన్ను కాచి కాపాడయ్యా. அதுக்குதான் ஜெபம். దానికే ప్రార్థన. அந்த ஜெபம் கூட எப்படி? ఆ ప్రార్థన కూడా ఏ విధంగా అండి? ஆத்திரமா அவசர அவசரமா, మరి ఆతరంగా మరి ஏன் అవసరం தட்டுல சோறு வந்துடுச்சு இல்லையா, ఏ తట్టలో మరి అందుకే భోజనం వచ్చింది కదా. సోతుకాக నన్ను. ప్రభువా ఈ భోజనం కొరకే స్తోత్రములయ్యా. హల్లెలూయా. హల్లెలూయా. அந்த ஜெபம் அது கூட ఆ ప్రార్థన అది కూడా 2-3 வார்த்தையில சொல்லி கண்ணை திறந்துருந்தா. 2-3 మాటల్లో చెప్పి కన్నులు తెరువుటాయే. ஹல்லேலூயா. హల్లెలూయా. வெளிய போகும்போது ஜெபம் பண்ணுவாங்க. బయటికి వెళ్ళేటప్పుడు ప్రార్థిస్తున్నారు. அன்றே நான் போறேன், உருப்படியா ரிட்டர்ன் வரணும், ప్రభువా నేను వెళ్తున్నాను బయటికి, మరి చక్కగా మరలా తిని వెనుదిరిగి రావాలని பீஸ் చెప్పి. பீஸா வரக்கூடாது, பார்சலா வரக்கூடாது, ఎందుకంటే మరలా పీస్ గాను లేక పార్సల్ గాను రాకూడదని, சேஃப்டியா வரணும். భద్రత కలిగి நான் రావాలి. போறேன், என்ன காப்பாத்து. నేను వెళ్తున్నాను, నన్ను ఆమేన్. కాపాడు. అంతే. ఆమేన్. ఆమేన్. హల్లెలూయా. హల్లెలూయా. ஜெபம் முடிஞ்சிருச்சு. ప్రార్థన అయిపోయింది. தூங்க
தூங்கும்போது ஜெபம் నిద్రించేటప్పుడు அந்த ప్రార్థన. தூங்குற காத்தால ஏஞ்சுக்கணும் ప్రభువా నేను నిద్రిస్తున్నాను ఇప్పుడు, మరి ఉదయాన్నే ஏன்னா మరలా அவர் నేను లేవాలి. மறந்துட்டாருன்னா ఎందుకంటే ఆయన మర్చిపోయినట్లయితే, அவர் மறந்துட்டாருன்னா ఆయన మరచినట్లయితే காத்தால எழுந்திருக்க முடியாது. ఉదయాన్నే లేవలేం. அதனால தூங்குற ஆண்டவரே காத்தால நினைச்சுக்காங்க. కాబట్టి నిద్రిస్తున్నాను ప్రభువా నన్ను కాస్త జ్ఞాపకం చేసుకో அந்த ఉదయాన్నే. ஜெபம் கூட எவ்வளவு நேரம்? ఆ ప్రార్థన కూడా ఎంతసేపు అండి? ஒரு வினாடி தான். ఒక క్షణం మాత్రం. இப்படிதான் ஜெபம் இருக்கு. ఇలాంటి ప్రార్థన ఈ విధంగానే ఉందండి. హల్లెలూయా. இப்படிப்பட்ட ஜெபிக்கிற கூட்டத்தை வச்சு ఇలాంటి ప్రార్థన చేసేటువంటి గుంపుని పెట్టుకొని, அன்பான தேவ ஜனமே ప్రియమైన దేవుని జనమా, என்ன பண்ண முடியாதுங்க. ఏం చేయలేమండి? இந்தியா ரட்சிக்கப்படாது. భారతదేశం రక్షణ పొందదు. இந்தியா எழுப்புதல் அடையாது. భారతదేశంలో ఉజ్జీవం రగులు కొనదు. இந்தியா ரட்சிக்கப்படணும்னா, భారతదేశం రక్షణ పొందాలంటే, இந்தியா எழுப்புதல் அடையணும்னா, ఉజ్జీవం రగులు కొనాలంటే, பிரியமான தேவ ప్రియమైన దేవుని ஜனமே జనమా, இன்ஸ்டால்மென்ட்ல ஜெபிக்கிற ஆட்கள் தேவையில்லை. ఇన్స్టాల్మెంట్ లో ప్రార్థన చేసేటువంటి ప్రార్థన చేసే జనులు అవసరం లేదు. ஆண்டுக்கு பாரத்தோடு திறப்புல நின்னு கண்ணீர் விட்டு கதறுகிற மக்கள் దేవుని அவசியம். యందు ఒక భారముతో బండ సందులలో నిలబడి కన్నీళ్లు కార్చి ప్రార్థించే ఒక గుంపుల వారు దేవునికి రోజులు అవసరం. அன்பான தேவ ప్రియమైన దేవుని ஜனமே జనమా, இன்னைக்கு தேசம் எழுப்புதல் உண்டாகணும் அப்படின்னு ఈ రోజు சொன்னா దేశంలో ఉజ్జీవం రగులు కొనాలంటే பிரசங்கிக்கிறவர்களால அல்ல. ప్రసంగించే వారి వలన కాదు గాని, இன்னைக்கு ஏகப்பட்ட ஆளுகள் ఈ பிரசங்கிக்கிறார்கள். రోజులో అనేక మంది ప్రసంగిస్తూనే ఉంటున్నారు. அன்பான தேவ ஜனமே ప్రియమైన దేవుని జనమా, தேவனால் அழைக்கப்பட்டவங்களும் பிரசங்கம் பண்றாங்க, దేవుని వలన పిలువబడిన వారు ప్రసంగిస్తున్నారు. அழைப்பில்லாதவங்களும் பிரசங்கம் పిలుపు பண்றாங்க, లేని వారు కూడా ప్రసంగిస్తున్నారు. அரசியல்வாதி கூட பிரசங்கம் రాజకీయ பண்றாங்க. నాయకులు కూడా ప్రసంగిస్తుంటున్నారు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. பிரியமான தேவ ప్రియమైన ஜனமே దేవుని జనమా, பிரசங்கம் பண்றதுனால ప్రసంగించుట వలన எழுப்புதல் வராது. ఉజ్జీవం రాదు. எழுப்புதல் எப்ப வரும்னா, ఉజ్జీవం ఎప్పుడు వస్తుందంటే, பிரியமான தேவ ప్రియమైన ஜனமே దేవుని జనమా, சபை தூங்குறத விட்டு விழித்துக் கொள்ளும் போதுதான் எழுப்புதல் வரும். సంఘమైనది నిద్రించటం మానుకొని మేల్కొనినప్పుడే ఉజ్జీవం వస్తుంది. ஆகையால் தான் வேதம் కాబట్టి சொல்லுகிறது, దేవుని వాక్యం అంటుంది, எபேசியர் 5ஆம் அதிகாரம் ఎఫెసీయులకు రాసిన పత్రిక 5వ అధ్యాయం 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது మీరు 14వ వాక్యాన్ని మీరు చదివినప్పుడు வாசித்து మీరు பாருங்க. చదవండి ఆ వాక్యాన్ని. எபேசியர் 5:14 ఎఫెసీయులకు రాసిన పత్రిక 5 అందులో 14వ వాక్యం అండి. అందుచేత అంత చేత నిద్రించుతున్నా నువ్వు మేలుకొని ఆ, ముత్తులో నుండి లెమ్ము, క్రీస్తు నీ మీద ప్రకాశించునని ఆయన చెబుతున్నాడు. హల్లెలూయా. హల్లెలూయా. வாசிமா. ஆதலால் ஆதலால் தூங்குகிற நீ சபை என்ன பண்ணிட்டு இருக்குதாங்க? సంఘం ఏం చేస్తుందంటండి? நல்லா தூங்கிட்டு இருக்குது. చక్కగా నిద్రిస్తుంది. என் குடும்பம் நல்லா இருக்குதா? నా కుటుంబం బాగుందా? என் தேவை నా சந்திக்கப்பட்டுச்சா? అవసరాలు நான் సంధించబడుతున్నాయా? சேஃப்டியா నేను இருக்கிறேனா? భద్రతలో ఉన్నానా? என் அவசரம்லாம் சந்திக்கப்பட்டுச்சா? నా అవసరమని కూడా எவன் తీరుస్తున్నాడా? கெட்டா எனக்கு என்ன? మరి ఎవరు చెడితే எவன் నాకేంటి? செத்தா எனக்கு என்ன? ఎవరు మరణిస్తే தேசம் நாசமா போனா எனக்கு என்ன? దేశము నాశనమైపోతే நான் నాకేంటి? நல்லா இருக்கிறேன்டா. నేను బాగుగా இன்னைக்கு ఉన్నానా? என்ன பண்ணிட்டு இருக்குது சபைலாம்? ఈ రోజుల్లో ఏం చేస్తున్నది సంఘం అంతా? அனலும் இல்லாம குளிரும் இல்லாம வெதவெதப்பா. మరి వేడిగాను లేకుండా చల్లగాను లేకుండా నులి వెచ్చగా இன்னைக்கு சபை நல்லா தூங்கிட்டு இருக்குது. ఈ రోజుల్లో సంఘం చక్కగా నిద్రిస్తుంది. அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, இந்த ஞாயிற்றுக்கிழமை போனா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ఈ தான் வருது. ఆదివారం వెళ్ళిపోతే మరి రాబోయే ఆదివారం మళ్ళీ இன்னைக்கு వచ్చేది. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் சர்ச் கதவை மூடுனா ఈ రోజున సాయంత్రం మరి చర్చ్ యొక్క సంఘం యొక్క ద్వారం அடுத்த వస్తే ஞாயிற்றுக்கிழமை காலம் தான் சர்ச் டோர் ஓபன். రాబోయే ఆదివారమే మరి ఆ రోజునే మరలా చర్చ్ డోర్ ఓపెన్ అయ్యేది. அன்பான தேவ ప్రియమైన దేవుని ஜனமே, జనమా, மீதி நாள்ல మిగతా రోజుల్లో ஊழியக்காரனும் வர்றதில்ல, సేవకుడు రాడు, விசுவாசிகளும் வர்றதில்ல, విశ్వాసులు కూడా రారు, ஜெபம் இல்ல, ప్రార్థన లేదు. சண்டே டு சண்டே கிறிஸ்டியன், ఆదివారంతో పాటు మరలా ఆదివారం சண்டே క్రైస్తవుడు, டு சண்டே வரைக்கும் சாப்பிட்டா ఆదివారంతో పాటు మరలా ఆదివారం మరి తిన్నట్లయితే யோசிச்சு பாருங்க. మీరు ఆలోచించి చూడండి. இந்த ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டுட்டு ఈ ఆదివారం తిని திரும்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டா என்ன ஆகும்? మరలా రాబోయే ఆదివారం తింటే ఏమవుతుందండి? சுஸ்தாயிடும். அல்லேலூயா. హల్లెలూయా. என்ன ஆயிடுமா? ఏమవుతుందండి? தலை சுத்துது, తల తిరుగుతుంది, நடக்க முடியல. నడవలేం. அல்லேலூயா. హల్లెలూయా. கண்ணெல்லாம் இருண்டு போச்சு. కళ్ళన్నీ కూడా మరి మందగిలుతున్నాయి. ஏன் சொல்லுங்க? ఎందుకు చెప్పండి? சோறு இல்ல, தண்ணி இல்ல, భోజనం లేదు, మరి నీళ్లు లేవు, என்ன ஆகும்? ఏమైపోతాం? சிஸ்டம் எல்லாம் டேமேஜ் ஆயிடும். సిస్టమ్ అంతా కూడా డ్యామేజ్ அன்பான தேவ ప్రియమైన దేవుని జనమా, அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோங்க? కాబట్టి మనం ఏం చేస్తున్నాం? 3 வேளை மூக்கு பிடிக்காம சாப்பிடுறோம். ముప్పూట్ల కూడా ముక్కలునే తింటామండి. அன்பான தேவ ప్రియమైన దేవుని ஜனமே, జనమా, ஆவிக்குரிய வாழ்க்கையில కానీ ఆత్మ సంబంధమైన జీవితంలో இன்னைக்கு சபைகளுடைய நிலைமை ఈ రోజుల సంఘం యొక్క ஒரு పరిస్థితి நாள் சாப்பிட்டா போதும், ఒక్క రోజు తింటే చాలు, ஒரே ஒரு நாள், ఒకే ఒక్క రోజు, மீதி நாள் அப்புறம் பாத்துக்கலாம். మిగతా రోజులు இன்னைக்கு சபை இப்படி తదనంతరం நிர்விசாரமா ఈ போறதுனாலதான் రోజున సంఘం అనేది ఇలాంటి నిరుత్సాహంతో அன்பான தேவ వెళ్ళాలంటే ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, தேவன் கிரியை செய்ய முடியாம దేవుడు క్రియ చేయలేక இன்னைக்கு ஆளை தேடிட்டு இருக்கிறாரு. ఈ రోజున మనుషులను వెతుకుచున్నాడండి ఆయన. ஆகையால் தான் பவுல் சொல்றார், కాబట్టి పౌలు గారు అంటున్నారు, நித்திரிக்கிற நீங்க விழித்துக் கொள்ளுங்க, నిద్రిస్తున్న నీవు మేల్కొనమని, செத்தவனை விட்டு எழுந்திருங்க, మరణించిన వారిలో నుండి మీరు లేవమని தேவன் உங்களுக்கு மகிமையை தருவாரு. దేవుడు మీకైతే మహిమను இப்ப సభை ఇస్తాడు. என்ன பண்ணணும்னா అప్పుడు సంఘం ఏం చేయాలంటే தூக்கத்தை விட்டு எழுந்திருக்கணும். నిద్రను వదిలిపెట్టి మేల్కోవాలి. அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, இந்தியா எழுப்புதல்
அடையணும் భారతదేశంలో ఉద్యమం రగులు కొనాలంటే நாம் ஜெபிக்கிறவளா மாறணும் మనం ప్రార్థించే వారిగా ஆதி మారాలి. சபை என்ன பண்ணினதுன்னா ఆది సంఘం ఏం చేసిందంటే அன்பான தேவ ప్రియమైన ஜனமே దేవుని జనమ பிரியம் 12 பேர் தாங்க అంటే 12 మందినండి. ஆனா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா కానీ ఏం చేయడానికి ప్రారంభించారు? நாள்தோறும் వారు దిననిత్యము కూడా வீடுகள் தோறும் கூடி ஜெபித்தார்கள் వారు ఇంటింట కూడి ప్రార్థించారండి. அல்லேலூயா హల్లెలూయా. என்ன பண்ணினார்களா ఏం చేశారండి? வீடுகள் தோறும் వారి ఇంటింట కూడా அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் అపోస్తల కార్యములు 2ஆம் அதிகாரம் 2వ అధ్యాయం அன்பான தேவ ప్రియమైన ஜனமே దేవుని జనమ 42ஆம் வசனம் வாசித்து பாருங்க 42వ వాక్యాన్ని எழுப்புதலுக்கு காரணம் என்ன ఉద్యమానికి కారణం ఏంటి? தேசம் எழுப்புதலை சந்திக்குமானா దేశము ఉద్యమం எப்ப சந்திக்கும்னா ఎప్పుడు సంధించబడుతుందంటే சபை ஜெபிக்கும் போது సంఘము ప్రార్థించినప్పుడే. அவர்கள் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நிய ஐக்கியத்திலும் அந்யோன்யத்திலும் ஆ. அப்பம் அப்பம் பிக்கிறதிலும் ஜெபம் பண்ணுதலிலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா హల్లెలూయా. எப்படி ఏ தரித்திருந்தாங்களா? విధంగా ఉన్నారండి? பிரியமுள்ள உறுதியா தரித்திருந்தார்கள். మరి ఎడ తెగక ఉన్నారని చెప్పబడుతుంది. அவங்களுடைய வாழ்க்கையில் వారి యొక్క జీవితంలో அன்பான தேவ ప్రియమైన ஜனமே దేవుని జనమ ஜெபத்துக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டா ప్రార్థనకు ఏమున్నదని మీరు అడిగినట్లయితే முக்கியத்துவம் இருந்தது. వారు ప్రాముఖ్యతను ఇచ్చేవారు. அல்லேலூயா. హల్లెలూయా. அவள் வாசித்து பாருங்க చదివి చూడండి. அதுல 46ஆம் வசனம் கூட అందులో 46వ వాక్యం అండి. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் கவனமா கேளுங்க. அவள் ஒருமனப்பட்டவர்களாக தேவ ஆலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். போதுங்க. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆதி சபை என்ன பண்ணுச்சுன்னு ఆది சொன்னா సంఘం ఏం చేసిందని பிரியமான అడిగినట్లయితే தேவ ஜனமே ప్రియమైన దేవుని జనమ வீடுகள் தோறும் వారు ఇల్లంతటా அவர் కూడా கூடி వారు ஜெபித்தார்கள். కలిసి ప్రార్థించారు. அல்லேலூயா. హల్లెలూయా. சும்மா இருக்கல சர்ச். ఊరకనే ఉండాలి ఆ రోజుల్లో సంఘాలు. அன்னைக்கு இருந்த அப்போஸ்தலர் சும்மா இருக்கல. ఆ రోజుల్లో ఉన్న అపోస్తలులు ఊరకనే அன்னைக்கு ఉండలేదు. இருந்த தேவ மனுஷர் சும்மா ఆ இருக்கல. రోజుల్లో ఉన్న దైవజనులు ఊరకనే வீடுகள் ఉండలేదు. தோறும் போய் ఇల్లంతటా బెల్లి அல்லேலூயா హల్లెలూయా ஜெபம் பண்ணினார்கள். వారు ప్రార్థించారండి. அல்லேலூயா. హల్లెలూయా. இன்னைக்கு நம்ம வீடுக்கு தூரம் போய் என்ன பண்றோம் ఈ சொல்லுங்க. రోజుల్లో మనం ఇంటింటా వెళ్ళి ఏం చేస్తామండి? சாரி எவ்வளவுக்கு வாங்குன? ఈ చీర ఎంత కొన్నావక్క? அல்லேலூயா. హల్లెలూయా. நம்ம போறதெல்லாம் எதுக்கு சொல்லுங்க? మనం వెళ్ళేదంతా దేనికండి? இவ்வளவு பெருசு டிவி எவ்வளவு ஆச்சு? ఎంత పెద్ద టీవీ మరి ఎంత అయింది ఇది? சின்னது இருந்துச்சு பெருசாயிடுச்சு. చిన్నదైంది ఇప్పుడు పెద్దదైంది. பெரிய டிவி வாங்கிட்டீங்க. పెద్ద టీవీని కొన్నారు. பெரிய ஃப்ரிட்ஜ் పెద్ద வாங்கிட்டீங்க. ఫ్రిడ్జ్ కొన్నారు. பிரியமான ప్రియమైన தேவனே దేవుని జనమ நம்ம போறது எதுக்காக? మనం వెళ్ళేది அவங்க దేనికండి? வீட்ல என்னென்ன இருக்குது వారి ఇంట్లో ఏమేమి ఉన్నాయి எல்லாம் பாத்துக்கின்னு అన్ని చూసుకొని சீக்கிரத்துல நானும் அதே போல மாறிடணும். అతి త్వరగా నేను కూడా ఆ విధంగానే మారిపోవాలి. அல்லேலூயா. హల్లెలూయా. பிரியமான ప్రియమైన దేవుని జనమ நம்முடைய நோக்கம் நம்முடைய சிந்தை நம்முடைய பார்வை எல்லாம் మన యొక్క ఆలోచన మన యొక్క దృష్టి మన యొక్క அழிந்து దృష్టి போகிற உலக பொருட்கள் மேலதான் இருக்குதே தவிர నశించిపోయేటువంటి ఈ లోక వస్తువుల పైన ఉన్నది அழிந்து తప్ప போற ஆத்துமாக்கள் மேல இல்ல. నశించిపోతున్నటువంటి ఆత్మల పైన అయితే లేదు. அன்பான தேவ ప్రియమైన ஜனமே దేవుని జనమ ஆனா அவங்க போய் కానీ వారు వెళ్ళి சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்கல. భోజనం చేశారా లేదని అడగలేదు. கூடி వారు ஜெபித்தார்கள். కలిసి ప్రార్థించారండి. அல்லேலூயா. హల్లెలూయా. அன்பான தேவ ప్రియమైన ஜனமே దేవుని జనమ கூடி వారు ஜெபித்தார்கள். కలిసి ప్రార్థించారు. வீண் கதை பேசல. వ్యర్థమైన మాటలు சிலர் మాట్లాడలేదు. சிலர் இருக்கிறாங்க కొంతమంది ఉంటారు அவங்களுக்கு வேற வேலையே இல்ல. వారికి వేరే పనే లేదు. அவங்க మరి என்ன பண்ணுவாங்க? వారు ఏం చేస్తారంటే வாசிச்சு பாருங்க. చదివి చూడండి. திமோத்தி தன் நிருபத்திலே எழுதும்போது తిమోతి తన యొక్క పత్రికలో రాసేటప్పుడు சிலர் என்ன பண்ணுவாங்களா? కొంతమంది ఏం చేస్తారు? அன்பான தேவ ஜனமே ప్రియమైన దేవుని జనమ வீடுகளில் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா ఇంటింటా వెళ్ళి ప్రార్థన చేయమంటే இவங்க வீடு வீடா ஏறி இறங்கி వీరు ఇంటింటా ఎక్కి దిగి வேலை வெட்டி இல்லாம పని బాట లేకుండా 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் கவனமா கேளுங்க. 5వ అధ్యాయం అందులో 13వ వాక్యాన్ని మీరు గమనించి ఆలకించండి. మరియు ఇంట్లో తిరుగులాడుతూ ఏమప్పా బద్దకురాండ్రగు కాక ఆడకున్న మాటలంతా ఆడుతూ వదరబోతులు చాలు సోదర వాసిమ్మ. அதுவும் அல்லாமல் 5:13 அதுவும் அல்லாம அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் யாருங்க? சோம்பேறிங்களா மாறி సోమరులుగా వారు మారి வீடு வீடா வீடா திரிய பழகுவார்கள். அல்லேலூயா. హల్లెలూయా.
இவன் வீட்டுல இருக்கிற குப்பை அப்படியே இருக்கும், వీరి ఇంట్లో ఉండే కుప్ప ఏమో ఆ విధంగా ఉంటుంది గబ్బు. பக்கத்து வீட்டுல இருக்கிற குப்பையை வாஜின்கம் போய் పక్కింట్లో ఉండే కుప్పను దాన్ని మరి ఉడుచుకొని తీసుకొని వెళ్తారండి. ராத்திரி படுத்த பெட் காத்தால மடிச்சிருக்காது, రాత్రి పండుకున్న బెడ్ ఉదయం దాన్ని మడిచి ఉండరు. அல்லேலூயா. హల్లెలూయా. என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, ఏం చేసి ఉండరండి, இவன் வீட்டை சுத்தம் பண்ணி இருக்க ఈ மாட்டான், ఇంటిని శుద్ధం చేసుకొని ఉండరు. ராத்திரி போட்ட நைட்டு காத்தால கழட்டி அங்க விசாரிச்சிருக்குவாங்க, రాత్రి వేసుకున్నటువంటి నైట్ దాన్ని ఆ విధంగా అక్కడ పారేస్తుంటారు, அங்கேயே இருக்கும். అది అక్కడే పడి ఉంటుంది. ஆனா இவங்க வீடு வீடா ஏறி కానీ இறங்குவாங்க. ఈ ఇల్లు ఎక్కి దిగుతూ ఉంటారు. அல்லேலூயா. హల్లెలూయా. என்ன பண்ணுவாங்க, ఏం చేస్తూ ఉంటారండి, இவனுக்கு வேற வேலை இல்ல, వీరికి వేరే పని లేదు. சொல்லுவாங்க உலகத்துல பழமொழி, అంటారు ఈ లోకంలో ఒక సామెత, சொரைக்கிறதுக்கு எவனும் கிடைக்கலன்னு பொண்டாட்டிய சொரைச்சான், గోకడానికి ఎవరు లేరు, మరి వెళ్ళి భార్యను గోకాడట. சொரிக்கிறதுக்கு எவனும் கிடைக்கல, క్షవరం చేయడానికి ఎవరు లేరు, பொண்டாட்டி கிடைச்சாலாம், వెళ్ళి எல்லாம் భార్య சொரிச்சு దొరికిందంట, எடுத்துட்டான். మొత్తం కూడా క్షవరం அதுபோல చేసేసారు. சில ஆட்களுக்கு ఆ విధంగా కొంతమంది தேவன் வெளியேறப்பட்ட நேரம் கொடுத்திருக்கிறார், దేవుడు విలువ కలిగిన సమయాన్ని అయితే ఇచ్చాడు, ஆனா செய்ய வேண்டியது ஏராளமா இருக்கு. కానీ చేయవలసినది అనేక కార్యములు ஆனா ఉంటున్నాయి. நம்ம என்ன பண்றோம், కానీ మనం ఏం చేస్తాం చెప్పండి, எதை செய்யணுமோ அதை செய்யாம ఏది చేయాలనో అది చేయాలి, வீடு வீடா ஏறி இறங்குறது. ఇంటింటా ఎక్కి దిగేది. அல்லேலூயா. హల్లెలూయా. அவங்க புருஷன் இப்படியா, వారి భర్త ఈ విధంగా இவன் అంట, பொண்டாட்டி இப்படியா, వారి భార్య ఆ విధంగా இவன் అంట, பொண்ணு இப்படியா, వీరి అమ్మాయి ఈ విధంగా இவன் అంట, பையன் இப்படியா. వీరి అబ్బాయి ఆ విధంగా. அல்லேலூயா. హల్లెలూయా. அன்பான தேவ ప్రియమైన దేవుని జనమా, ஜனமே, நீ எப்ப மத்தவங்களை குறிச்சு பேசுறியோ నువ్వు ఎప్పుడైతే ఇతరుల గురించి మాట్లాడుతూ அப்ப ఉంటావో உனக்குள்ள தேவ ஆவி இல்ல, అప్పుడు నీలో దేవుని ఆత్మ లేదు, உனக்குள்ள லூசிஃபர் ஆவி నీలో இருக்கும். లూసిఫర్ ఆత్మ ఉంటుంది. ஏன்? ఎందుకంటే அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, மத்தவங்களை குறிச்சு பேசுறதுக்கு நமக்கு அதிகாரம் అమ్మ, இல்ல. ఇతరుల గురించి మాట్లాడడానికి మనకైతే అధికారం లేదు. பிரியமான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, மத்தவங்க குடும்பத்தை குறிச்சாகட்டும், ఇతరుల కుటుంబాల గురించి అయినా సరే, மத்தவங்க பிரியமான பிள்ளைகளை குறிச்சாகட்டும், ఇతరుల యొక్క బిడ్డల గురించి అయినా సరే, தவறா பேசுறதுக்கு తప్పుడుగా நமக்கு మాట్లాడడానికి தகுதி இல்ல. మనకు ఎలాంటి అర్హత లేదు. நம்ம வீட்டு கதையை நம்ம பார்க்கணும், మన ఇంటి కథను நம்ம మనం அதை చూసుకోవాలి. விட்டுட்டு என்ன பண்றோம் మనం சொல்லுங்க, దాన్ని మానుకొని ఏం చేస్తామండి, தேவையில்லாததெல்லாம். అవసరం లేనిదంతా కూడా. பிரியமான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, ஆண்டோட வசனம் சொல்லுது, దేవుని వాక్యం అంటుంది, லூக்கா 10 நீங்க 42 வாசிச்சு பாருங்க, లూకా రాసిన సువార్త 10వ அது అధ్యాయం அங்கேயே 42వ వాక్యం. வச்சுக்கங்க சிஸ்டர். அல்லேலூயா. హల్లెలూయా. லூக்கா 10:42 வாசிச்சு లూకా பாருங்க. 10:42 చదివి చూడండి. ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து சொல்றார், దేవుడు మార్తాని చూసి అంటున్నాడు, மார்த்தா நீ அநேக விஷயத்துல கவலை உள்ளவளா இருக்கிற, మార్తా నువ్వు అనేక విషయముల పైన విచారము గల దానివై ఉన్నావని, ஆனா కానీ மரியாள் தேவையான ஒன்னே ஒண்ணு, మరి అయితే అవసరమైనది ఒకే ఒక్క దానిని, நல்ல பங்கை என் பாதத்திலே இருந்து பெற்றுக்கொண்டா. మంచి భాగమును నా పాదముల దగ్గర ఆమె ఏర్పరచుకునే. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்படின்னா அர்த்தம் என்ன అంటే சொல்லுங்க, అర్థం ఏంటండి, தேவையில்லாததை குறிச்செல்லாம் போட்டு தலையை கெடுத்துக்காத. అవసరం లేని దానంతా తలలో పెట్టుకుని తల చెడుపుకోబో. தேவையானது எதுன்னா అవసరమైనది ఏంటంటే ஆண்டவருடைய பாதத்திலே உட்காருது. దేవుని పాదముల దగ్గర కూర్చునుట. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நல்ல பங்கு எதுங்க, మంచి భాగం ఏదండి, ஆண்டவருடைய பாதத்துல దేవుని உட்காருது. పాదముల దగ్గర కూర్చునుట. அதை விட்டுட்டு దాన్ని వదిలి வீடு வீடா ஏறி இறங்குறது அல்ல. ఇంటింటా ఎక్కి దిగేది కాదండి. இந்த வசனத்தை வாசிங்க, 1 தீமோத்தேயு 5:13. మొదటి తిమోతి 5:13 అండి. வீடு வீடா ஏறி இறங்கி சோம்பல் உள்ளவர்களாய் சோம்பேறிகளா வீடு வீடாய் திரிய வீடு பழகுவார்கள். வீடா திரிய பழகுவாங்க. சோம்பல் உள்ளவர்களாய் சோம்பல் உள்ளவர்களா மாத்திரம் அல்ல, அலுப்புகிறவர்களாக வீணலற்ற காரியங்களை தேவையில்லாத காரியங்களில் தகாத காரியங்களில் பேசுகிறவர்களா இருப்பாங்க. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. பைபிள் என்ன சொல்லுதுங்க, పరిశుద్ధ గ్రంథం ఏమంటుందండి, வீடு வீடா ஏறி இறங்குறவங்க ఈ ఇంటింటా ఎక్కి தயவு దిగేవారు செய்து ஸ்டாப் ஆயிடுங்க. దయచేసి మానుకోండి. உன் வீட்டை கட்டு, నీ ఇంటిని కట్టుకోండి, இன்னொருத்த வீட்டை கட்ட போவாங்க. మరొక ఇంటిని కట్టడానికి அப்படி వెళ్ళబాకండి. வீடு வீடா ஏறி இறங்குன ఆ విధంగా ఇల్లు ఎక్కి దిగుతూ ఉన్నట్లయితే நல் ஒழுக்கம் கெட்டு போயிடும். మంచి క్రమ పద్ధతిని చెడిపివేస్తుంది. அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, தேவையில்லாததை பேச வேண்டியதா இருக்கும். అవసరం లేనిది మాట్లాడవలసి கிருபைகளை వస్తుంది. இழந்துருவோம், కృపను కోల్పోతాం, தேவனை துக்கப்படுத்துவோம், దేవుని దుఃఖపరుస్తాం, ஆசீர்வாதத்தை இழந்து விடுவோம். ఆశీర్వాదములు కోల్పోతాం. நல்லா இருக்க வேண்டிய நாம் சாபமா బాగుగా மாறிடுவோம். ఉండవలసిన మనము శాపగ్రస్తులుగా நம்ம మారిపోతాం. வேலை என்ன? మన పని ఏంటి? பிரியமான தேவ ஜனமே, ప్రియమైన దేవుని జనమా, குடும்ப வேலை முடித்த பின்பு మన కుటుంబ పని బాటలు உனக்கு ముగించిన நேரம் తర్వాత, கிடைக்கும் నీకు போது సమయం உன் లభించినప్పుడల్లా வீட்டுல உட்கார்ந்து ஜெபிக்க నీ ఇంటిలో கற்றுக்கொள். కూర్చొని ప్రార్థించటం ஆதி నేర్చుకోవాలి. சபை என்ன பண்ணுது ఆది தெரியுங்களா? సంఘం ఏం చేస్తుందో வீடு తెలుసా? வீடா ஜெபிச்சாங்க, ఇంటింటా వెళ్ళి வீடு ప్రార్థించారు, வீடா போனாங்க. ఇంటింటా వెళ్ళారండి. ஆனா வெட்டியான வார்த்தை பேசல, వ్యర్థమైన మాటలైతే வீணான మాట్లాడలేదు, வார்த்தை பேசல, వ్యర్థమైన మాటలు మాట్లాడలేదు, தகாத வார்த்தை பேசல. పనికిరాని మాటలు அவங்க మాట్లాడలేదు. என்ன பண்ணாங்கன்னா వారు ఏం చేశారంటే, பக்தி விருத்திக்கு ஏதுவாக వారు భక్తి బుద్ధికి வேதம் సంబంధించినటువంటి சொல்லுது, அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் అపోస్తలుల
మనసుల ఉపదేశం అన్యోన్య ఐక్యతలో అన్యోన్య సహవాసమందును అప్పపిక్కిరదలో రొట్టె విరుచుటలోను ஜெபத்திலே தரித்திருந்தார்கள் ప్రార్థనలో ఉన్నారని அல்லேலூயா హల్లెలూయా. அப்படி அவர்கள் கூடி ఆ ஜெபித்தார்கள் విధంగా వారు కలిసి ప్రార్థించారు. அப்படி ஜெபித்ததுனால ఆ విధంగా ప్రార్థించడం ஒரே నిమిత్తం பிரசங்கம் ఒకే ప్రసంగం 3000 பேர் 3000 ரட்சிக்கப்பட்டார்கள் మంది రక్షణ పొందారు. இரண்டாவது பிரசங்கம் రెండవ ప్రసంగంలో 5000 பேர் 5000 ரட்சிக்கப்பட்டார்கள் మంది రక్షణ పొందారు. மூணாவதாக మూడవదిగా திரளான ஜனங்களா மாறிட்டாங்க అనేక జన సమూహము మారిపోయారు. சபை என்ன ஆச்சுன்னா అప్పుడు సంఘం ఏమైంది? ஜெபிக்க 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 ప్రార్థించను 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 பிரியமான ప్రియమైన தேவச்சனமே దేవుని జనమే, தேவன் அற்புதங்கள் அடையாளங்களை దేవుడు செய்தார் అద్భుత కార్యములు సూచక క్రియలు చేశాను. தேவன் சபை ஜெபிக்க ஜெபிக்க దేవుడు మరి సంఘము ప్రార్థించను பாவிகள் மனம் ప్రార్థించను. திரும்பினார்கள் వారు పాపులందరూ కూడా మారు మనసు சபை పొందారు. ஜெபிக்க ஜெபிக்க సంఘము ప్రార్థించను பிரியமான ప్రార్థించను. ప్రియమైన தேவச்சனமே దేవుని జనమా, అనుదినము ఆత్మమக்களை தேவன் ఆలయத்துல கொண்டு வந்தார் ఈ దినము కూడా దేవుడు ఆత్మలను మందిరంలో తీసుకొని వచ్చి చేర్చాడు. அப்படிதான் முதல் நூற்றாண்டு சபை வளர்ந்தது ఆ విధంగానే మొదటి శతమానములు సంఘం అనేది వర్ధిల్లగలిగినది. ஆகையால் தான் எழுப்புதல் కాబట్టి அடைந்தது ఉజ్జీవం రగులుకొనింది. நீங்க வேதத்தில் அப்போஸ்தலர் 16:6 வாசிச்சு பாருங்க పరిశుద్ధ గ్రంథం నుండి అపోస్తల కార్యంలో 16:6 మీరు చదివి பிரியமான தேவச்சனமே ప్రియమైన దేవుని జనమా, என்ன தெரியுங்களா சொல்றாங்க பவுలు శీలాவை பார்த்து మరి పౌలు శీలను చూసి ఏం తెలుసు? உலகத்தை கலக்கிறவர்கள் ఈ లోకమును కదలించువారు இங்கேயும் வந்து ఇక్కడికి விட்டார்கள் కూడా వచ్చేసారని చెప్పి அல்லேலூயா. హల్లెలూయా. அவங்க ஆதி சபையில இருந்தவங்க వారు ఆది సంఘములో ఉన్నవారు 17:6 17:6 అండి. 17:6 అపోస్తల కార్యంలో அவர்களை 17:6. காணாம் வாசிம்மா அவர்களை காணாமல் காணாமல் யோசனை யோசனை யோசனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரனிடத்தில் இழுத்து கொண்டு வந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. హల్లెలూయా. அன்னைக்கு கிறிஸ்தவங்க என்ன பண்ணாங்களாங்க? ఆ రోజుల క్రైస్తవులు ఏం చేశారండి? அன்னைக்கு விசுவாசிங்க என்ன பண்ணாங்களா? విశ్వాసులు ఏం చేశారు? ஊழியக்காரங்க என்ன సేవకులు செய்தாங்களா? ఏం చేశారండి? சபை என்ன பண்ணுச்சாங்க? సంఘం ఏం చేసిందండి? உலகத்தை కలకచ్చు. లోకమును కదలించింది. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலూயா. హల్లెలూయా. அல்லேலూயா. హల్లెలూయా. அல்லேலూயா. హల్లెలూయా. என்ன பண்ணாங்களாங்க? ఏం చేశారటండి? కలకనాங்களா? వారు కదలించారు. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு కానీ ఈ இருக்கோம்? రోజులో మనం ఏం చేస్తున్నాం? பிரியமான தேவ ప్రియమైన ஜனமே దేవుని జనమా, கலங்கிட்டு இருக்கிறோம். మనం కలత చెందుతున్నాం. அவங்க கலக்குனாங்க. వారు కదలించారండి. ஆனா ఆపోజిட்டா நம்ம என்ன ஆயிட்டு కానీ இருக்கிறோம்? దానికి విరోధంగా మనం ఏం చేస్తున్నాం? கலங்கி போய் நிக்கிறோம். మనం కలవరపడుతున్నాం. ஏன் சொல்லுங்க? ఎందుకు చెప్పండి? நமக்கு ஜெபம் இல்ல, మనలో ప్రార్థన లేదు, ஆத்மா பாரம் இல்ல, ఆత్మలపైన భారం లేదు. எவன் கெட்டா எனக்கு என்ன, ఎవరు చెడితే మనకే, எவன் அழிஞ்சா எனக்கு ఎవరు என்ன, నాశనమైతే మనకే, நான் நல்லா இருக்கிறேன். నేను బాగుగా ఉన్నాను. அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, எஸ்தருக்கு మొర్దెకాయ్ சொல்றாரு. ఎస్తేరుకు మొర్దెకాయ అంటున్నాడు. எஸ்தரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் ఎస్తేరు గ్రంథం 4వ అధ్యాయంలో 14-15 వசனம் వాసిச்சு பாருங்க. మీరు 14-15 వాక్యాలు பிரியமான தேவ చదివినట్లయితే, ஜனமே, ప్రియమైన దేవుని இந்த జనమా, காலத்திலே நீ மௌனமாய் இருந்தா ఈ కాలంలో నీవు మౌనంగా ఉండిన ఎడల யூதர்களுக்கு ரட்சிப்பு வேற இடத்துல இருந்து మరి வரும். యూదులకైతే రక్షణ వేరొక దిక్కు నుంచి వస్తుంది. நாங்கெல்லாம் அழியும் போது మేమందరం కూడా నశించేటప్పుడు நீ பாதுகாப்பா இருக்கிறேன்னு నీవు நினைக்கிறியா? మాత్రం భద్రంగా ఉంటావు అనుకుంటున్నావా? இல்லம்மா, లేదమ్మా. நாங்க அழியும் போது మేము నాశనం என்னோடு అయ్యేటప్పుడు நீ அழிவா. నాతో పాటు నువ్వు నాశనం சொல்றாரு. అవుతావు ఆయన అంటున్నాడు. இது மௌனமா இருக்கிற காலம் ఇది அல்ல. మౌనముగా ఉండేటువంటి కాలముగా. அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, நீ மௌனமா இருந்தா, నీవు మౌనంగా ఉంటే, நீ செய்ய தவறிட்டா, నీవు చేయుట நீ మానుకుంటే, ஜெபிக்க నీవు தவறிட்டா, ప్రార్థించుట తప్పిపోతే, கர்த்தர் உன் ஸ்தானத்துல దేవుడు నీ స్థానంలో உனக்கு பதிலாக నీకు బదులుగా வேற ஒருத்தனை கர்த்தர் கொண்டு వేరొక வருவார். మనిషిని తీసుకుని వచ్చి దేవుడు పెడతాడు. எல்லா மனுஷனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பார். ప్రతి ఒక్క మనిషికి దేవుడు ఒక అవకాశాన్ని ఇస్తాడు. அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, நம்ம செய்ய தவறிட்டோம்னா మనం చేయుట మానుకున్నట్లయితే யூஸ் இல்லாதது ஆண்டு என்ன பண்ண மாட்டார்? పనికిరాని దాన్ని దేవుడు ఏం చేయడండి? சும்மா வச்சு அழகு பார்க்க ఊరకన மாட்டார். పెట్టుకుని దాని అందం చూస్తూ ఉన్నాడు. சவுல தேவன் தள்ளினார். సౌలును దేవుడు త్రోసివేశాడు. தாவீது தெரிந்து దావీదును கொண்டார். அவன் ఏర్పరచుకున్నాడు. செய்யல, అతడు చేయలేదు, அவனை தள்ளிட்டார். ఆయన త్రోసివేశాడు. தாவீது தெரிந்து దావీదును கொண்டார். ఏర్పరచుకున్నాడు. நீங்க அப்போஸ்தலர் 13:22 வாசிச்சு మీరు பாருங்க. అపోస్తల కార్యంలో 13:22 చదివి ஆண்டு చూడండి. சொல்லும்போது சொல்றாரு, ప్రభు చెప్పేటప్పుడు చెబుతున్నాడు, சவுலை தள்ளி సౌలును త్రోసివేసి தாவீதை ஏற்படுத்தினார். దావీదును ఏర్పరచుకున్నాడు. எதுக்காகனா ఎందుకొరకై? அவன் எனக்கு இஷ்டமானதெல்லாம் செய்வான். అతడు నాకు ఇష్టమైనదంతా చేయునని చెప్పాడు. அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, நீ செய்ய தவறிட்டனா నువ్వు చేయుట మానుకుని ఎడల அவன் என்ன பண்ணுவார் దేవుడు தெரியுமா? ఏం చేస్తాడో తెలుసా? உன்கிட்ட இருந்து నీ దగ్గర నుండి பிரியமான தேவ ప్రియమైన ஜனமே దేవుని జనమా, கொடுத்த எல்லா பொறுப்பையும் எடுத்துருவார். ఇచ్చిన సమస్త బాధ్యతను తీసివేస్తాడు. நீங்க மத்த 25ஆம் அதிகாரம் வாசிச்சு మీరు பாருங்க. మత్తయి రాసిన సువార్త 25వ అధ్యాయం ஒருத்தனுக்கு 5 చదువుకోండి. தாளந்தும், ఒకడికి 5 తలాంతులు, ஒருத்தனுக்கு 2 தாளந்தும், రెండు తలాంతులు, ஒருவனுக்கு 1 தாளந்து கொடுக்கிறார். ఒకడికి ఒక తలాంతుని ఇస్తున్నాడు. அன்பான தேவ ஜனமே, ప్రియమైన దేవుని జనమా, 15ஆம் வசனம் வாசிச்சீங்கன்னா 25ஆம் அதிகாரத்துல మీరు మత్తయి రాసిన సువార్త 25వ అధ్యాయం అందులో 15వ వాక్యాన్ని మీరు அவனவனுடைய చదివినట్లయితే, సామర్థ్యத்துக்கு వాని వాని సామర్థ్యం చొప్పున எவ்வளவு செய்ய முடியுமோ ఎంత చేయగలడో
చేస్తాడు, பலன் எவ்வளவோ వాని బలం ఎంతో அதுக்கு ஏற்ற దానికి అనుగుణంగా தாளந்து அவனுக்கு கொடுக்கிறார். తలాంతులు ఆయనకి ஒருத்தனுக்கு ఇస్తున్నాడు. 5, ఒకడికి అయితే 5, ஒருத்தனுக்கு 2, ఒకనికి 2, ஒருத்தனுக்கு 1. ఒకనికి 1 ఇస్తున్నాడు. ஆனா கொடுத்துட்டு தூர தேசத்துக்கு போய் కానీ ఇచ్చేసి దూరదేశానికి கொஞ்ச వెళ్ళి காலம் விட்டு பின்பு కొద్ది வந்தார். కాలమైన తర్వాత இப்ப వస్తున్నాడు. எல்லாத்தையும் கணக்கு கேட்கிறார். ఇప్పుడు అందరి దగ్గర లెక్కలు అడుగుతున్నాడు. 5 வாங்கினவன் 5 తీసుకున్నవాడు 10 ஆக்கனா, 10గా చేశాడు. 2 வாங்கினவன் 2 తీసుకున్నవాడు 4 ஆக்கனா, 4గా చేశాడు. 1 కానీ வாங்கினவன் 1 తీసుకున్నవాడు கதை விட்டான். అతడు కథలు చెబుతున్నాడు. ఇప్పుడు என்ன கதை சொன்னான்னு ఏం కథ சொல்லுங்க, చెప్పాడండి? வாசித்து பாருங்க. చదివి చూడండి. அன்பான தேவச்சனமே, ప్రేమన దేవుని జనమా, 24ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 24వ వాక్యం మొదలుకొని చదవండి. ஒரு வாசிமா. ஒரு தாளந்தை வாங்கினவன் ஒரு தாளந்து வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, கவனமா கேளுங்க, வந்து ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் என்ன சொல்றாருங்க? ఏం చెప్పాడండి? விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் அறுக்கிறவரும், தெளிக்காத இடத்தில் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவருமாகிய கடினமுள்ள மனுஷன் கடினமான மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் அல்லேலூயா. హల్లెలూయా. அப்ப இவனுக்கு என்ன தெரியுதுங்க? అప్పుడు ఇతనికి ఏం తెలుస్తుంది? விதைக்காத இடத்துல அறுக்கிறாரு, విత్తని చోట ఆయన పంట தெளிக்காத కోయవాడని, இடத்துல ఆయన சேர்க்கிறாரு. చల్లగా ఉండే చోట్లలో మరి పంటను చేకూర్చుతాడని தெரியும். అప్పుడు అతనికి తెలుసు ரொம்ப స్ట్రిక్ట్, ఆయన చాలా స్ట్రిక్ట్ అని, కండిషన్, చాలా కండిషన్ అని எல்லாம் தெரியும். అన్ని తెలుసు. ஆனா தெரிஞ்சு கூட తెలుసు కూడా ரொம்ப విశ్వాసங்களுக்கு చాలా మంది విశ్వాసులు ஜெபிக்கணும்னு தெரியும், ప్రార్థించాలని ஆனா తెలుసు ஜெபிக்க மாட்டாங்க. కానీ ప్రార్థించరు. அல்லேலூயா. హల్లెలూయా. ஜெபிக்கணும்னு தெரியும், ప్రార్థించాలని తెలుసు ஜெபிக்க மாட்டாங்க. ప్రార్థించరండి. அல்லேலூயா. హల్లెలూయా. பிரியமான ప్రేమన தேவ దేవుని జనమా, ஜெபிச்சாதான் ప్రార్థించితేనే காரியங்களை கத்தர் மாற்றுவார். కార్యములను దేవుడు మార్చగలడు. ஜெபித்தாதான் ప్రార్థిస్తేనే மாற்றங்கள் உண்டாகும். మార్పులు ஜெபித்தாதான் ప్రార్థిస్తేనే வித்தியாசங்களை கட்டளையிடுவார். వ్యత్యాసములను దేవుడు ఆజ్ఞాపిస్తాడు. ஜெபித்தாதான் ప్రార్థిస్తేనే அற்புதம் நடக்கும்னு అద్భుత தெரியும். కార్యములు జరుగుతాయని తెలుసు. ஜெபம் பண்ணணும்னு தெரியும், ప్రార్థించాలని తెలుసు ஆனா பண்ண மாட்டோம். కానీ ప్రార్థించరు. எப்படி சொல்லுங்க? ఏ విధంగా చెప్పండి? சொல்றான் பாத்தீங்களா? ఇప్పుడు అంటున్నాడు కదా, விதைக்காத இடத்துல నీవు அறுக்கிறீ, విత్తని చోటున నీవు పోయేవాడు, தெளிக்காத இடத்துல சேர்க்கிறீ. చల్లని చోట పంటను இந்த సమకూర్చువాడు. மாதிரி தான் இப்ப சபை இருக்குது. ఈ విధంగానే ఈ రోజుల సంఘం ఉందండి. கீழே வாசிமா. ஆகையால் நான் பயந்து போய், இப்ப என்ன சொல்றாருங்க? ఇప్పుడు ఏమంటున్నాడండి? ஒரு பயம் வந்துடுச்சு. ఈయనకు భయం వచ్చింది. உமது தாளந்தை தாளந்த நிலத்தில் நிலத்திலே புதைத்து வச்சானா. வாசிங்க. இதோ இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றார். உம்முடையதை வாங்கிக் கொள்ளும். அல்லேலூயா. హల్లెలూయా. எப்படி கொடுத்தியோ அப்படியே கொடுத்துறீங்கப்பா, ఏ பிரச்சனை విధంగా வேண்டாம். నాకు ఇచ్చావో ఆ విధంగా నేను తీసుకో, ఏ సమస్య இப்ப ஆண்டவர் என்ன వద్దంటున్నాడు. சொன்னார்? கீழே అప్పుడు வாசிங்க. ప్రభు ఏం చెప్పాడు? మీరు కింద వాక్యాన్ని அவனுடைய చదువుకోండి. எஜமான் அவனுடைய ஜமான் பிரத்யுத்தரமாக பிரதி உத்தரமாக பொல்லாதவனும், என்ன சொல்றாங்க? பொல்லாதவனும், ரொம்ப நல்ல விசுவாசி, మరి చాలా మంచి విశ్వాసం, ஜென்டில்மேன் చాలా సభ్యుడు నీవు அப்படின்னு சொன்னாரு. అలాగనే చెప్పాడు. பொல்லாத விசுவாசி என்னாரு? పనికిరాని విశ్వాసం అంటున్నాడు. யாரை பார்த்து சொன்னார் சொல்லுங்க? ఎవరిని చూసి అన్నాడండి? தாளந்த வாங்கி తలాంతులు తీసుకొని யூஸ் பண்ணாம దాన్ని புதைச்சு வச்சான் பாருங்க, దాన్ని పూడ్చిపెట్టాడు அவனை చూడండి. பார்த்து சொல்றாரு అతన్ని చూసి అంటున్నాడు, பொல்லாத விசுவாசி, చెడ్డదోసుడా అని, வேஸ்ட் ஃபெலோ அப்படின்றார். వ్యర్థుడు సోమరివైన వాడు అంటున్నాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. சொல்ல வாசிங்க. பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசனத்துல போட்டு வைக்க வேண்டியதாய் இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக்குவனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை அவங்கிட்ட இருக்கிறத எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுத்து உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதையும் எடுத்துக் கொள்ளப்படும். முடியுமா? பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள். அல்லேலூயா. హల్లెలూయా. இவனுக்கு என்ன பேருங்க? ఇతనికి ఏంటండి పేరు? பிரயோஜனமில்லாத வேலைக்காரன், ప్రయోజనం లేని పనికిరాని వాడని చెప్పి. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலూயா. హల్లెలూయా. அவன் தாளந்த வீணாக்குனதுனால అతడు తలాంతులను அன்பான వ్యర్థపరచినందువలన தேவச்சனமே, ప్రేమన దేవుని జనమా, ஆண்டவர் கொடுத்த நோக்கத்தை దేవుడు ఇచ్చిన நிறைவேற்றாததுனால ఉద్దేశాన్ని నెరవేర్చకపోవడం ஆண்டவர் వలన அவனை பார்த்து என்ன தெரியுமா దేవుడు சொன்னாரு? అతను చూసి ఏం తెలుసు பொல்லாத అంటున్నాడు? வேலைக்காரன். పనికిరాని వాడు అంటున్నాడు. அல்லேலூயா. హల్లెలూయా.
அல்லேலூயா. హల్లెలూయా. அவங்கிட்ட இருந்து எடுத்து అతని దగ్గర నుండి తీసివేసి உள்ளவனுக்கு கொடுத்தாரா? కలిగిన వానికి ఇచ్చేశాడు. யாருக்கு கொடுத்தாரா? ఎవరికి ఇచ్చాడండి? எவனுக்கு பாரம் இருக்குதோ, ఎవరికైతే భారం ఉందో, எவனுக்கு தரிசனம் ఎవరికైతే இருக்குதோ, దర్శనం ఉందో, எவனுக்கு வாஞ்சை இருக்குதோ, ఎవరికి ఆ వాంఛ எவன் ఉందో, செய்யணும்னு விரும்புறானோ ఎవరు చేయాలని ఇష్టపడుతున్నాడో அவனுக்கு கொடுக்கப்படும். వానికి ఇవ్వబడుతుంది. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. பிரியமான ప్రియమైన దేవుని தேவ జనమా பாருங்க, చూడండి, கர்த்தர் வந்து கொடுக்கிறாரு, దేవుడు அதை ఇస్తున్నాడు. பயன்படுத்தலன்னா దాన్ని ఉపయోగించకపోతే எடுத்து எவன் செய்யறானோ அவனுக்கு கொடுப்பார். ఎవరైతే చేస్తారో వారికి దాన్ని కూడా తీసి ఇచ్చేస్తాడండి. அல்லேலூயா. హల్లెలూయా. நீ லாஸ்ட்ல என்ன ஆயிடுவ నువ్వు ఆఖరికి தெரியுமா? ఏమవుతావో తెలుసా? பின்னால வந்தவெல்லாம் செஞ்சிட்டு இருப்பான், వెనకాల వచ్చిన వాళ్ళందరూ చేస్తూ நீ ఉంటారు. உட்கார்ந்து பார்த்துட்டு నువ్వు இருப்ப, కూర్చొని చూస్తూ நீ ఉంటావు. யாருக்கும் பிரயோஜனமா నువ్వు இருக்க ఎవరికి மாட்ட. ప్రయోజకుడిగా ఉండవు. உனக்கே நீ லாபமா இருக்க నీకు மாட்ட. నీవే లాభంగా ఉండవు. ஆகையால் அன்பான தேவ కాబట్టి ஜனமே, ప్రియమైన దేవుని இந்த జనమా, கடைசி நாட்களில் ఆఖరి இந்த రోజులలో தேசத்துக்கு யார் தேவைன்னு ఈ கேட்டா దేశానికి ఎవరు అవసరమని అడిగినట్లయితే ஜெபிக்கிறவன் தேவை. ఆమె ప్రార్థించేవారు అవసరం. ஆண்டவர் சொல்றாரு, ప్రభు అంటున్నాడు, தேசம் அழியாதபடி దేశము నశించిపోకుండా திறப்புல நிற்கிற ஒருவனை సందులో నిలబడే நான் ఒక్కడిని தேடிட்டு నేను இருக்கிறேன். వెతుకుచున్నాను. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவருடைய இருதயத்தின் துடிப்பை அறிந்து దేవుని యొక్క గుండె చప్పుడుని ఎరిగి அதுக்கு ஏற்றபடி దానికి అనుగుణంగా செயல்படுற மனுஷனை క్రియ చేసేటువంటి ஆண்டவர் వ్యక్తిని தேடிட்டு இருக்கிறார். మన దేవుడు వెతుకుచున్నాడు. இந்தியா எழுப்புதல் அடையணும்னா, భారతదేశం ఉద్యమం రగులు కొనాలంటే, இந்தியா அழியாமல் இருக்கணும்னா, భారతదేశం నాశనం అవ్వకుండా அன்பான ఉండాలంటే, தேவ ஜனமே, ప్రియమైన దేవుని జనమా, கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வராத దేవుని యొక్క இருக்கணும்னா, న్యాయ తీర్పు రాకుండా தேவ ఉండాలంటే சபை ஜெபிக்கிறதா దేవుని సంఘం மாற అనేది ప్రార్థించేదిగా మారిపోవాలి. அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, ஆதியாகமம் 18 அதிகாரம் ఆదికాండం 18వ అధ్యాయం 22 வசனம் வாசிச்சு பாருங்க. మీరు 22వ వాక్యాన్ని சோதோம் చదవండి. குமரா అழிக்குவேன் ఆండు சொன்னார். సోదోము గొమ్మెరను దేవుడు నాశనం చేస్తానని చెప్పాడు. ஆதியாகமம் 18:22 சொல்லுகிறது, ఆదికాండం 18వ ஆபிரகாம் பின்னும் கர்த்தருக்கு முன்பே நின்று అబ్రహాము దేవుని ఎదుట నిలబడి அவர் பணிந்து பேசினார். ఆయన విజ్ఞాపన చేసి ప్రార్థిస్తున్నాడు. 50 பேர் இருந்தா, అయ్యా 50 మంది ఉంటే, 45 பேர் 45 మంది ఉంటే, 40 பேர் 40 இருந்தா, మంది ఉంటే, 30 பேர் இருந்தா, 30 మంది ఉంటే, அந்த தேசத்தை அழிக்காமல் ప్రభు దేశం இருப்பீரோ. నాశనం చేయకుండా ఉంటావా అని. హల్లెలూయా. ஆபிரகாம் என்ன பண்ணாருங்க? అబ్రహాం ఏం చేశాడండి? தேசத்துக்காக దేశము కొరకై, தேசம் அழியுதுன்னு சொன்ன உடனே దేశము నాశనం எவன் అవుతుందని செத்தா తెలిసిన எனக்கு తక్షణమే, என்ன அப்படின்னு ఎవరు சொல்லி చేస్తా నాకేంటని நிர்விசாரமா இருக்கல. నిరుత్సాహంగా அவர் ఉండలే. தேவ சமூகத்துல ఆయన பாரத்தோடு దేవుని సన్నిధానంలో భారముతో அன்பான ప్రార్థించాడు. தேவ ஜனமே, ప్రియమైన దేవుని జనమా, நீங்க 19 அதிகாரம் మీరు 19వ అధ్యాయం 29 వచనం వాసిச்சு பாருங்க. 29వ వాక్యాన్ని మీరు வேதம் చదివి చూడండి. சொல்லுகிறது, దేవుని వాక్యం అంటుంది, சோதம் குமரா பட்டணம் அழியும் போது సోదోము గొమొర్రా పట్టణం నాశనమయ్యేటప్పుడు கர்த்தர் ஆபிரகாமை நினைத்து దేవుడు అబ్రహామును జ్ఞాపకం చేసుకొని லோத்தையும் அவருடைய குடும்பத்தையும் அழிவிலிருந்து காப்பாத்தினார். లోతును అతని యొక్క కుటుంబమును నాశనం నుండి తప్పించెను. யாரை நினைச்சாரா? ఎవరిని జ్ఞాపకం చేసుకున్నాడు? ஆபிரகாமை நினைச்சார். అబ్రహామును ஏங்க జ్ఞాపకం చేసుకున్నాడు. ஆபிரகாமை நினைச்சாரு? ఎందుకంటే అబ్రహామును జ్ఞాపకం ஆபிரகாம் చేసుకున్నాడు? ஜெபம் பண்ணினார். అబ్రహాము அன்று ప్రార్థించేవాడు. அழியாதபடிக்கு ప్రభువా నాశనం అవ్వకుండా 50 பேர் இருந்தா, 50 మంది ఉన్న ఎడల, 45 பேர் இருந்தா, 45 మంది ఉన్న ఎడల, 40 பேர் இருந்தா, 40 మంది ఉన్న ఎడల, 30 பேர் இருந்தா, 30 మంది ఉన్న ఎడల, அன்றே அழியாதிரும் என்று சொல்லு. ప్రభువా నాశనము చేయకుమని చెప్పి அவர் தேவனுக்கு முன்னால நின்னார். ఆయన దేవుని ఎదుట నిలబడ్డాడు. ஆண்டு யாரை நினைச்சார் ప్రభు தெரியுமா? ఎవరిని జ్ఞాపకం చేసుకున్నాడు? ஜெபித்தவனை தேவன் ప్రార్థించే நினைத்தார். వ్యక్తిని దేవుడు జ్ఞాపకం చేసుకున్నాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. யாரை நினைச்சாருங்க? ఎవరిని జ్ఞాపకం చేసుకున్నాడు? ஆபிரகாம் ஜெபித்தார். అబ్రహాము அவனை ప్రార్థించాడు. நினைத்தார். అతను జ్ఞాపకం லோத்து చేసుకున్నాడు. குடும்பத்தை లోతు காப்பாற்றினார். కుటుంబముని இன்னைக்கு తప్పించాడు. அன்பான தேவ ఈ రోజున ప్రియమైన ஜனமே, దేవుని நீ జనమా, தேவனால் நினைக்கிற மனுஷனா மாற வேண்டும். నువ్వు దేవుని వలన జ్ఞాపకం చేసుకునే தேவனால் వ్యక్తిగా మారాలి. நினைக்கப்படுகிற சபையா மாற దేవుని వలన வேண்டும். జ్ఞాపకం చేసుకునే సంఘంగా பிரியமான మారాలి. தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, ஜெப வீரனாய் மாற ప్రార్థన வேண்டும். వీరుడిగా మారాలి. ஜெபம்தான் ప్రార్థనయే எழுப்புதலை கொண்டு வரும். ఉజ్జీవము తీసుకొని వస్తుంది. நீங்க 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் మీరు మొదటి రాజుల గ్రంథం 18వ అధ్యాయం 45 46 வாசிச்சு பாருங்க. 46 47 మీరు చదివి எலியா 7 தடவை முழங்கால்ல நின்னு ஜெபிக்கிறார். ఎలియా 7 మార్లు మోకాళ్ళుని தன் ప్రార్థిస్తున్నాడు. தலையை கால் கீழே வைத்து ஜெபிக்கிறார். తన యొక్క తలను కాల సందులో పెట్టుకొని அன்பான ప్రార్థిస్తున్నాడు. தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనం 6 தடவை ஜெபிக்கிறார். 6 మార్లు ప్రార్థిస్తున్నాడు. வேலைக்கார வந்து சொல்றான், దాసుడు వచ్చి అంటున్నాడు, ஒரு அடையாளமும் అయ్యా காணல. ఏ గుర్తు కూడా కనబడలేదు. அவர் 7வது தடவை ఆయన ஜெபிக்கும் 7వ போது మారు அவர் ప్రార్థించేటప్పుడు சொல்றான், ஒரு கையளவு ఆయన மேகம் అంటున్నాడు, ఒక చెయ్యంత మేఘం சமுத்திரத்திலிருந்து எழும்புகிறதை நான் సముద్రములో பார்க்கிறேன். నుండి పైకి లేచుట உடனே నేను அவன் என்ன చూస్తున్నాను. தெரியுமா சொன்னாரு? తక్షణం ఏం తెలుసున్నాడు? ஆகாபுக்கு ரதம் ஏறி சீக்கிரம் புறப்பட்டு போக ఆహాబుకి சொல்லு. ఆ యొక్క రథమునెక్కి త్వరగా వెళ్ళిపోమని చెప్పు. கர்த்தர் பெருமழையை பொழிய దేవుడు செய்கிறார். గొప్ప వర్షమును ఆయన కురిపింపజేయును. அல்லேலூயா. హల్లెలూయా. பிரியமான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, நம் முழங்கால் ஜெபம் ఈ మోకాళ్ళ ప్రార్థన என்ன பண்ணினதா? ఏం చేస్తుందండి? ஒரு கையளவு மேகத்தை எழுப்பி ఒక చెయ్యంత మేఘమును లేపించి பெரிய மழையை வர்ஷிக்க గొప్ప பண்ணினது. వర్షమును కుమ్మరింపజేసింది. அன்பான
அன்பான தேவ ప్రియమైన దేవుని ஜனமே, జనమా, அந்த நாட்கள்ல ఆ రోజుల్లో அந்த தேசத்துக்கு ఆ దేశమునకు அது ஒரு எழுப்புதலாய் అది ఒక காணப்பட்டது. ఉద్యమంగా ஆகையால் కనబడింది. இன்றைக்கு కాబట్టి ఈ రోజుల్లో அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, 30 நாள் முழங்கால் 30 ஜெபத்தில் రోజుల మోకల ஒரு ప్రార్థన, கையளவு மேகம் எழும்ப ఆమేన్. வேண்டும். ఒక చెయ్యంత మేఘము இந்தியா లేవాలి. எழுப்புதல் உண்டாக భారతదేశం வேண்டும். ఉద్యమం பரிசுத்த రగులుకోవాలి. ஆவியானோட அக்கினி அங்கங்கே పరిశుద్ధాత్మ எழுப்ப దేవుని యొక్క வேண்டும். అగ్ని అక్కడక్కడ కూడా பற்றி లేపాలి. எரிய வேண்டும். అది మండాలండి. பிரியமான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, ஜனங்க ரட்சிக்கப்பட வேண்டும். జనులు రక్షణ పొందాలి. அன்பா அனலும் இல்லாம குளிரும் இல்லாம வெதவெதமா இருக்கிற விசுவாசிங்க அக்கினி ஜுவாலையா மாற வேண்டும். లేక చల్లగలేక నులెచ్చలుగా ఉన్నటువంటి విశ్వాసులు వారు అగ్ని జ్వాలలుగా మారాలి. எழுப்புதல் உண்டாக வேண்டும். ఉజ్జీవము రగులు కొనాలి. யோவான் ஸ்நானகன் బాప్టిజం ఇచ్చే యోహాను யாரா இருந்தாரா? ఎవరై ஒரே ఉన్నాడండి? ஒரு வசனத்தை வாசிங்க முடிச்சிடுறேன். ఒకే ఒక వాక్యాన్ని చదవండి. அன்பான தேவ ஜனமே, ప్రియమైన దేవుని జనమా, தேவ வசனம் சொல்லுது, దేవుని వాక్యం అంటుంది, யோவானுக்கு எழுதினதான சுவிசேஷம். యోహాను రాసినటువంటి సువార్త. அன்பான தேவ ஜனமே, ప్రియమైన దేవుని జనమా, தேவ வசனத்தை கவனமாய் வாசித்து మీరు பாருங்கள். దేవుని వాక్యాన్ని గమనించి మీరు யோவான் చూడండి. ஸ்நானகனை குறித்து கத்து சொல்லும் போது బాప్టిజం ఇచ్చే యోహాను గురించి దేవుడు చెప్పేటప్పుడు 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிங்க. 5వ అధ్యాయం అందులో 35వ వాక్యాన్ని చదువుకుందాం. మండుతూ ప్రకాశించుతున్న ఆమేన్ వాసిమ్మ. அவன் எரிந்து அவன் பிரகாசிக்கிற எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் விளக்காயிருந்தான். அல்லேலூயா. హల్లెలూయా. யோவான் யாராயிருந்தான்? యోహాను ఎవరై ఉన్నారండి? எழும்பி பிரகாசிக்கிற అతడు మండుచు ప్రకాశిస్తున్నటువంటి வெளிச்சமாயிருந்தான். అతడు దీపమై ఉండెను. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. கொஞ்ச కాలం தாங்க ஊழியம் செய்தார். కొద్ది కాలమేనండి పరిచయం ஆனா చేశాడు. உலகத்தை கலக்கினார். కానీ లోకమనైతే కదిలించాడు. பிரியமான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, நம்ம யாரா மாறணும்னா మనం ఎవరిగా எழும்பி మారాలంటే பிரகாசிக்கிறவளாய் மாறணும். లేచి ప్రకాశించు వారిగా మారాలి. தேசத்தை கலக்கிறவளாய் மாறணும். కదిలించు వారిగా మారాలి. தேவன் ஜெபிக்கிறவளை தேடிட்டு దేవుడు ప్రార్థించే వారిని వెతుకుచూ ரொம்ப ఉంటున్నాడు. பேர் இருக்கிறாங்க பிரசங்கம் ఈ பண்றோம். రోజుల్లో చాలా మంది ఉన్నారు ప్రసంగించే వారు. அல்லேலூயா. హల్లెలూయా. நான் ஜெபிக்கிறவங்க இல்ல. కానీ ప్రార్థించే వారు లేరు. யாரை கொண்டுதான் எழுப்புதல் வரணும் கேட்டா ఎవరిని బట్టి ఈ ఉద్యమం వస్తుందని అడిగినట్లయితే ஜெபிக்கிறவளை கொண்டுதான் எழுப்புதல். ప్రార్థించే వారిని బట్టే ఉద్యమం వస్తుంది. அந்த எழுப்புதல் வரும்போது ఆ ఉద్యమం వచ్చేటప్పుడు அதுல நீயும் ஒரு ஆளா అందులో నీవు కూడా ఒక వ్యక్తిగా அதுல కనబడాలి. உன் பங்கும் இருக்கணும். అందులో నీ యొక్క அதுக்கு భాగం இந்தியா కూడా ఉండాలి. எழுப்புதல் அடையும் போது ఈ భారతదేశం ఉద్యమం 140 கோடி ஜனங்க ரட்சிக்கப்படும் போது 140 కోట్ల ప్రజలు రక్షణ ஆண்டவரை పొందేటప్పుడు பார்த்து சொல்லணும், రేపు నేను చెప్పాలి, உண்மையும் உத்தமமான బల வேலைக்காரன் నమ్మకమైన దాసుడా అని. நீ ஜெபித்ததா నీవు ప్రార్థించిన பலனை காண. ఫలమును చూడమని. அன்பான தேவ ప్రియమైన దేవుని ஜனமே, జనమా, தேவன் தேசத்தை எழுப்புதலுக்குள்ள கொண்டு வரணும்னா దేవుడు దేశమును ఆ ఉద్యమంలో తీసుకుని రావాలంటే మందిరంలో ప్రార్థించాలి. நேரத்தை வீணாக்காதபடி సమయంలో என்ன వ్యర్థపరచుకున్నట్లు. கர்த்தருடைய வசனம் ఎందుకంటే దేవుని சொல்லுகிறது. వాక్యం సెలవిస్తుంది. எபேசியருக்கு எழுதின நிருபம் ఎఫెసీయులకు அன்பான రాసిన தேவ పత్రిక, ஜனமே, ప్రియమైన దేవుని జనమా, 5ஆம் அதிகாரம் 5వ అధ్యాయం அதுல தேவ வசனம் வாசிச்சு பாருங்க. 16ஆம் வசனம். 5 అందులో 16 అండి. அல்லேலூயா. హల్లెలూయా. வாசிமா. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதனால் காலத்தை காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. హల్లెలూయా. என்ன பண்ணணுமாங்க? ఏం చేయాలటండి? நேரத்தை வீணாக்காம సమయాన్ని వ్యర్థపరచక பிரயோஜனப்படுத்திக் దాన్ని கொள்ளுங்க. సద్వినియోగం காலம் చేసుకోవాలి. கெட்டதா இருக்குது. దినములు చెడ్డవై ஆகையால் இப்ப ఉంటున్నాయి. நம்ம என்ன பண்ணக்கூடாது? కాబట్టి ఇప్పుడు మనం ఏం చేయకూడదు? ஒவ்வொரு வினாடியும் ప్రతి ఒక్క క్షణం, ஒவ்வொரு நாளும் ప్రతి ఒక్క இந்த రోజు வாழ்க்கையை விலையேற మన జీవితం విలువ என்னைக்கு కలిగినదని. நம்முடைய ஜீவன் நம்மளை விட்டு ఏ போக రోజు మన தெரியாது. ప్రాణములు మనం వదిలిపెట్టి என்னைக்கு వెళ్తాయో ஆண்டு తెలియదు. வருவாருன்னு ఏ தெரியாது. రోజున దేవుడి రాకడో ஆனா తెలియదు. அதுக்கு நடுவுல దీని మధ్యలో எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல నాకు ఇవ్వబడిన సమయాన్ని தேவ சமூகத்துல உட்கார்ந்து నేను దేవుని సన్నిధానంలో ஜெபிக்கிற కూర్చొని மனுஷனாய் ప్రార్థించే மாறணும். వ్యక్తిగా మారిపోవాలి. இந்தியாவுடைய எழுப்புதலுக்கு భారతదేశం యొక్క என்னுடைய ఉద్యమానికి பங்கும் பாத்திரமும் నా இருக்க యొక్క భాగము வேண்டும். పాత్ర అందులో ஏதோ ఉండాలి. வந்தேன் போனேன் கேட்டேன் அப்படின்னு ఏదో சொல்லி వచ్చాను వెళ్ళాను విన్నాను ఆ విధంగా కాకుండా அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, ஏதோ தானோன்னு இல்லாம ఏదో తానని ఉండక இந்த ராத்திரி ఈ வேளையில் రాత్రి సమయంలో தேவன் தேடுகிற దేవుడు மனுஷனாக వెతికే వ్యక్తిగా நீயும் நானும் மாற నువ్వు నేను வேண்டும். మారాలండి. பிரியமான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, ஆண்டவருக்கு இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. దేవునికి మరి ఎంతో మంది ఉంటున్నారండి. ஆனா ஆண்டு அவங்கள கொண்டு கிரியை செய்ய కానీ దేవుడు వారిని బట్టి క్రియ చేయబోయేది లేదు. ஜெபிக்கிறவனை கொண்டுதான் கர்த்தர் ప్రార్థించే వారిని బట్టి దేవుడు క్రియ చేయబోతున్నాడు. அதுல நானும் ஒருவனாக కాబట్టి అందులో నేను ఒకరిగా என்ன ஒரு ఉండాలి. ஜப வீரனாய் నన్ను ఒక ప్రార్థన వీరునిగా మార్చు அன்றைய ప్రభు. இந்த நாளிலே ప్రభు ఈ இந்த రోజుల్లో இந்தியா அழியாதபடி భారతదేశం నాశనం பிறப்புல అవ్వకుండాట్లు, நிற்கவும் బండ సందులో செவரை నిలబడడానికి, அடிக்கவும் ప్రాకారము அன்றைய ஒரு దిట్టపరచడానికి, ஜப வீரனாய் மாற்றும் ప్రభు என்று ప్రార్థన சொல்லி వీరుడిగా నన్ను మార్చమని ஆண்டவருடைய చెప్పి கரத்தில் ஒப்பு మనం దేవుని கொடுப்போம். చేతులకు தேவன் అప్పగించుకుందాం. நம்மை ప్రభు ஆசீர்வதிப்பார். మనల్ని ஆண்டவரை దీవించును பார்த்து గాక. சொல்லுங்க, దేవుని వైపు என்னை
చెప్పండి, நம்ப ஆண்டவரே. ప్రభు నన్ను నమ్మయ్య, என்னை நம்புங்க నన్ను ஆண்டவரே. నమ్ము ప్రభు, நான் ஜெபிக்கிறேன். నేను ప్రార్థిస్తాను. அன்பான தேவ ప్రియమైన దేవుని ஜனமே, జనమే, என் மேல விழுந்த ఇది கடமை. నాపై పడిన బాధ్యత. ஏசாயா ஆண்டு கேட்கிறார், ఏషియన్ చూసి ప్రభు யார் అడుగుతున్నాడు, போவார்கள், ఎవరు వెళుతారు, யாரை அனுப்புவேன், ఎవరు నేను పంపుదును. ஏசாயா சொல்றார், ఏషియా అంటున్నాడు, என்னை அனுப்பும் నన్ను పంపు ஆண்டவரே. ప్రభువా, நான் போகிறேன். నేను వెళుతాను. அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమే, ஆண்டவருக்கு ஆள் నా தேவை, దేవునికి మనుషులు అవసరం ఉంది. ஜெபிக்க ஆள் தேவை, ప్రార్థించడానికి మనుషులు தேவ అవసరం. சித்தத்தை செய்ய ஆள் தேவை, దేవుని చిత్తము చేయడానికి మనుషులు அவருடைய అవసరం. விருப்பத்துக்கு ஏற்றபடி செயல்படுற ఆయనకి ஆட்கள் ఇష్టానికి தேவை. అనుగుణంగా క్రియ చేసేటువంటి మనుషులు అవసరం. ஏன்னா எல்லாம் அவனவனுடைய ராஜ்யத்தை கட்டுறது இல்ல, ఎందుకంటే వారి యొక్క రాజ్యం அவன் பேர் பிரஸ்தாபத்துல వారి పేరు ప్రఖ్యాతులు மனுஷன் ரொம்ப తెచ్చుకుంటారు. வேகமா இருக்கிறான். మనిషి బహువేగంగా ஆனா ఉంటున్నాడు. தேவன் யாரை தேடிட்டு కానీ இருக்காரு దేవుడు தெரியுங்களா? అయితే ఎవరిని వెతుకుతున్నాడో அவருடைய తెలుసా? இருதயத்தின் துடிப்பை ఆయన அறிந்து యొక్క గుండె చప్పుడుని ఎరిగి அவருடைய இருதயத்தின் துடிப்பை நிறைவேற்றுகிற ఆయన యొక్క గుండె மனுஷனை చప్పుడుని నెరవేర్చేటువంటి మనిషిని ஆண்டவர் தேடிட்டு దేవుడు இருக்கிறார். వెతుకుతున్నాడు. இன்னைக்கு சொல்ல ఈ முடியுமா? రోజులో చెప్పగలవా, அந்த நபராய் ప్రభు என்னை ఆ நம்புங்க, వ్యక్తిగా నన్ను నమ్మయ్య, அன்று நான் அந்த நபராய் என்னை மாற்றுங்க, ప్రభు నన్ను అలాంటి எங்க వ్యక్తిగా சபையை నన్ను மாற்றுங்க, సంఘమును எங்க మార్చు, குடும்பத்தை నా மாற்றுங்க, కుటుంబమును మార్చమని చెప్పి நம்ம தேவ கரத்துல మనం దేవుని చేతులకు అప్పగించి எழுந்து మనమందరం లేచి நிற்போம். நம்முடைய నిలబడుకుందాం. தலைகளை మన தாழ்த்தி తలలు వంచి நம்முடைய కన్నుகளை మన యొక్క மூடி కన్నులను మూసి நம்முடைய வலது கரத்தை మన యొక్క కుడి உயர்த்தி చేతులను పైకెత్తి, ஆண்டவரே ప్రభువా எங்க தேசம் அழியாத మా దేశం నాశనం எங்க అయిపోకుండా మా தேசத்துக்காக దేశము కొరకై திறப்பல நின்று ஜெபிக்க బండ సందులో ஆண்டவரே, నిలబడి என்னை ప్రార్థించువారిని தகுதிப்படுத்தும் నన్ను என்று సిద్ధపరచమని அந்த చెప్పి ஜெப ஆவிய ஊற்றம் ప్రార్థన என்று ఆత్మను కుమ్మరించమని, விண்ணப்பத்தின் ஆவிய ஊற்றம் என்று ఆయా విజ్ఞాపన ఆత్మను கிருபையின் ஆவிய కుమ్మరించమని, ஊற்றம் కృపా ఆత్మను என்று కుమ్మరించమని சொல்லு. చెప్పి, அந்த உம்மை போல ஜெபிக்க ప్రభువా, ஆண்டவரே, నీలాగున அந்த ప్రార్థించడానికి ஜெப ஆவிய தாங்க ప్రభువా, என்று ప్రార్థన சொல்லு. ఆత్మను నాకు நம்ம దయచేయమని வலது கரத்தை మన உயர்த்தி యొక్క కుడి చేతులను நாம் పైకెత్తి எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரித்து మనమందరం ஜெபம் నోరు తెరిచి பண்ணுவோமா? మనం ప్రార్థించుకుందాం. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அன்பின் ஆண்டவரே, நன்றி உள்ள இருதயத்தோடு சேனைகளின் கர்த்தாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தోత్రిக்கிறோம் ఆండవరే. కత్త నమ్మోడు పేస్తున్నప్పుడు ప్రభు మనతో మాట్లాడిన కొరకు, ప్రభు మా ప్రార్థన ఆలకించిన కొరకు, మా ఆరాధనలో మహిమ పొందిన కొరకు, మాతో మాట్లాడిన విలువైన మాటను బట్టి నీకు వందనాలని ఘనత మహిమ స్తుతి స్తోత్రాలు దేవుని సమర్పించి రెండు చేతులు తట్టి ప్రభు నామమును మహిమపడించదమ్మా. హల్లెలూయా హల్లెలూయా హల్లెలూయా. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நாம் ஒரு பாடலை பாடும்போது தேவ மகிமைக்கா మనం ఒక పాట పాడినప్పుడు ప్రభు నామ మహిమ కొరకు కానుకలు సమర్పించదము. ప్రభు మనములు దీవించును గాక. ఆమేన్. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காது. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காது. மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. அறுவடை காலத்தில் மௌனமாயிருந்தால் அறுவடை இளைப்பாயே. ஆண்டவர் காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்புதான் வருமோ. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. இந்தியா இயேசுவை அறிந்திடும் காலம், இதுதான் இதுதான். இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்புதான் வருமோ. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம்
காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே, மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. இது சந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் మౌనమాயிருకాదే. இந்த கிருபையான వేళയിൽ రాత్రి సమయంలో 24 రోజు ప్రభువా దేశము తండ్రి నశించిపోకున్నట్టు బద్దల సందులో నిలబడి ప్రార్థించే వ్యక్తిని వెతుకుతున్నామన్నారు తండ్రి. ఆ వ్యక్తిగా, ఆ కుటుంబముగా, ఆ సంఘస్థులుగా నన్ను మమ్మల్ని మార్చండి ప్రభా. మా భారతదేశము నశించిపోకున్నట్టు, జీవము కలిగినట్టు, ఏసే దేవుడిని కనుకొన్నట్టు మీరు సహాయం చేయమని కూటమి ముగింపు కొరకు మన మధ్యలో దేవా ప్రార్థించండి. ప్రార్థన చేసుకుంటాం. சொல்லப்படுகிறது. அப்பா, என் கண்ணீரை துருத்திலே பிடித்து வைத்திருக்கேன் சொன்ன வாக்கின்படி ஆண்டவரே, தேசத்துக்காக ஆண்டவரே கர்த்தாவே விடுகிற ஒவ்வொரு கண்ணீரை நீர் பார்த்திருக்கிறீர் அப்பா. அப்பா, இந்த தேசத்துக்கு அந்த கதறுகிற ஆண்டவரே கர்த்தா முனக்கால்கள் கண்ணீர்கள் யாவும் ஆண்டவரே எங்க சபையில் ஆண்டவரே சிறு பிள்ளைகள் இருந்து ஆண்டவரே கர்த்தா முதியோருக்கு ஆண்டவரே கர்த்தா ஜெபிக்கிற பாரத்தை ஆண்டவரே கர்த்தாவே ஆவியா ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, இதோ ஆண்டவரே கர்த்தா அனலோ இல்லாம குடலோ இல்லாம வெதவெதப்பா இருக்கிற ஆண்டவரே கர்த்தா விசுவாசிகள் இருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, உங்க ஆவில பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. மனுஷனால முடியாத தேவனால் கூட வார்த்தையின்படி ஒவ்வொரு மக்கள் ஆண்டவரே கர்த்தா ஜெபிக்கிற வீரர்களா வீரான்களே ஆண்டவரே எழும்பி ஜொலிக்கிற ஜெயிக்கிற பிள்ளைகளா நீ மாற்றும்படிக்கு கிருபை செய்வீராக ஆண்டவரே. அப்பா, இந்த இலவசமாய் பெற்ற இந்த ஆண்டவரே கர்த்தா கிருபையின் ரட்சிப்பு ஆண்டவரே பிறருக்கு நாங்கள் பரிசாற்றும்படி ஆண்டவரே கர்த்தாவே. அப்பா, எங்கள் காரியங்களை நாங்கள் வீணாக்காத கொள்ளப்படிக்கு கர்த்தர் ஆண்டவரே இதயத்தை அறிந்து ஆண்டவரே கர்த்தா யோசித்து அதன்படி செயல்பட ஆண்டவரே கர்த்தா நீ உதவி செய்வீராக தகப்பனே. ஒவ்வொருக்கும் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா தரிசனத்தை மூலமா ஆண்டவரே இன்னும் உயிர்ப்பிப்பீராக ஆண்டவரே கர்த்தாவே. அப்பா, நீர் ஆண்டவரே கர்த்தா வார்த்தையோட வசனத்தை ஆண்டவரே கர்த்தாவே உள்கொள்கிற மக்கள் ஆண்டவரே கர்த்தாவே எழுந்து நிக்க பிரகாசிக்க ஆண்டவரே கர்த்தாவே பக்தி ருத்தி ஆண்டவரே கர்த்தா இருந்து சபைக்கு தூணும் ஆதாரமா நிக்க ஆண்டவரே கர்த்தாவே. இந்த தேசத்தை இந்த மாநிலத்தை கலக்கிற அநேகர் ஆண்டவரே கர்த்தாவே இந்த சபையில இருந்து ஆண்டவரே புறப்படுகிற ஜனங்களா நீர் மாற்றும்படி ராஜா. அப்பா, எங்களால முடியாது, நீர் குயவன் ஆண்டவரே. ஒரு விசாரணையில உளிர்ந்த எலும்புகளை உயிர்ப்பித்த தேவன் மறுபடியும் உயிர்ப்பித்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. இதோ உங்களுக்காக ஆண்டவரே கர்த்தாவே நிக்கிற சேனைகளா ஆண்டவரே கர்த்தாவே தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, பலத்தினாலும் அல்ல அப்பா பராக்கிரமத்தினாலும் அல்ல மாவேல ஆகும் சத்திய ஆவியார் வருவது சகல சத்தியத்துல நடத்தாண்டவரே. அப்பா, இந்த மாநிலத்தை இந்த தேசத்தை கலிக்காண்டவரே கர்த்தா மண்டியில ஆண்டவரே கர்த்தா ஜீவ கிரீடத்தை வெண் வஸ்திரத்தை ஆண்டவரே கர்த்தா தரித்துக் கொள்ள ஆண்டவரே கர்த்தா நல்ல போராட்ட போராட நல்ல விசுவாசியே நீ வா என்னிடத்தில் பங்கிடுன்னு சொன்ன வார்த்தையின்படி அதை பார்க்க புசிக்க ஆண்டவரே தகுதிப்படுத்த ஆண்டவரே. இம்மட்டு ஆண்டவரே கர்த்தா ஒவ்வொரு வார்த்தை ஆண்டவரே கர்த்தாவே உள்கொண்டு ஆண்டவரே கர்த்தா நிக்க பல தந்திர அதுக்கு நன்றி ராஜா. மறுபடியும் ஆண்டவரே கர்த்தா உங்க திருப்பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நேற்று இன்றும் மாறாது இருக்கிற தேவன் ஆண்டவரே உங்க ரத்தத்தின் அபிஷேகத்தினால ஒவ்வொரு ஆண்டவரே தகுதிப்படுத்த வருகிற மக்கள் ஆண்டவரே சத்தத்தை கேட்டு அசைப்படுகிற மக்களா மாறுபடிக்கு நீ உதவி செய்வீராக. நீ அப்படியே செய்கிற கிருபைக்காக நன்றி. நேற்று இன்று மாறாத இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபத்தை கேளு எங்கள் நல்ல பிதாவே. ఆమేన్. నా ప్రాణమా యెహోవాను సన్నించుము, నా అంతరంగ సమస్తమైన పరిశుద్ధ నామమును సన్నించుము. నా ప్రాణమా యెహోవాను సన్నించుము, ఆయన చేసిన ఉపకారములు దేనిని మరువకము. ఆమె మన ప్రభు అయిన యేసుక్రీస్తు కృప, తండ్రైన దేవుని ప్రేమ, పరిశుద్ధాత్మ దేవుని సన్నిధి సహవాసము వాక్యముని విశ్వసించి సమర్పించిన ప్రతి దేవుని బిడ్డలతో యేసయ్య రాకట వరకు సదాకాలము తోడై ఉండనుగాక. హల్లెలూయా, హల్లెలూయా, హల్లెలూయా.